அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு டாக்ஸ் கன்சல்டன்ட் அசோசியேஷன் சென்னை, அதனுடைய தலைவர் ஜே சம்சுதீன், புதிய தலைவர், செக்ரட்டரி எஸ் கபில்தேவ் மற்றும் ட்ரெஷரர் என் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அதன் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவக்குகிறேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தா புதிய கமிட்டி உறுப்பினர்களுக்கு என் வாழ்த்துக்கள், குறிப்பாக சம்சுதீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய புக் வெளியீடு மணிமேகலை பிரசுரம் வருடத்துக்கு ஒரு முறை சென்னையில் நடைபெறும். அதில் நான் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் அந்த கரெக்டாக அந்த டேட் மட்டும் சொல்லிடுங்க சார், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் என்னுடைய அந்த மணிமேகலை பிரசுரம் நிகழ்வில் என்னுடைய மேடையை அலங்கரித்த முதல் நபராக இருப்பார். ஆக்சுவலாக கேஆர்சி மூலம் ஏற்பட்ட நட்பு தொடர்கிறது. ஸோ அதற்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நான் சம்பந்தப்பட்ட 2 புஸ்தகங்கள், நான் 2 புஸ்தகங்கள் தமிழில் இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருக்கேன். ஒன்று அறக்கட்டளைக்கான வருமான வரி விவரம். இது கிட்டத்தட்ட அறக்கட்டளையில் என்னென்ன, எப்படி ஆடிட் ரிப்போர்ட் என்ன, அதனோட கணக்குகள் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், எந்த மெத்தடில் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 100 கேள்விக்கு மேல் இருக்குது. தமிழில் கேள்வி பதில் வடிவில் இருக்கிறது. அதே போல் மற்றொரு தமிழ் புத்தகமான ரியல் எஸ்டேட்டிற்கான வருமான வரியும் ஜிஎஸ்டியும், இதுவும் கிட்டத்தட்ட தமிழில் கேள்வி பதில் வடிவில் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வடிவில் உதாரணங்களுடன் மிக தெளிவாக எழுதியிருக்கிறேன். இந்த புஸ்தகத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. 2 புஸ்தகமும் சேர்த்து அதனுடைய தபால் மற்ற இதர செலவுகளுடன் 310 ரூபா என்னோட ஜிபே நம்பருக்கு பண்ணிங்கன்னா நான் ஸ்பீட் போஸ்ட் போட்டு விட்டுறேன். ஸோ இந்த புக்கு சம்பந்தமான இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நான் ஷேர் பண்ணுறேன், வாங்கி படிங்க. இது 2 கிட்டத்தட்ட 170 180 பேஜ் இருக்குது. போஸ்டல் சார்ஜோட 310 ரூபா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அதை தவிர ஆங்கிலத்தில் கொஞ்சம் இந்த ரியல் எஸ்டேட்டை பற்றி டீப்பாக தெரியணுங்கிறவங்க ஆங்கிலத்தில் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன் ஆன் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் என்ற அக்ரிமெண்ட் என்ற ஆங்கில மொழியில் வெளியிட்டிருக்கிறேன். ஸோ அது taxpublisher.inல ஆங்கில மொழியில் கொஞ்சம் விரிவாக இருக்குது. புக்கு காஸ்ட் 2300 ரூபா வருது. அது விரிவாக படிக்கிறவங்களுக்கு, தமிழில் இருக்கிறவங்களுக்கு, சுருக்கமாக படிக்கிறவங்களுக்கு. ஸோ இது இந்த என்னுடைய முன்னுரையுடன் என்னுடைய இன்னைக்கு இருக்கிற வகுப்பை தொடங்குறேன். ஒன்று அட்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இன்னைக்கு எடுக்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் நியூ டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ். இது என்னன்னு கேட்டால் மற்ற சப்ஜெக்டை விட இதை மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. காரணம் என்னன்னு கேட்டால் ஜிஎஸ்டியுடைய பேட்டர்ன் ஏஎஸ்எம்டி 10, டிஆர்சி 01A, டிஆர்சி 1, எஸ்சிஎன், ரிப்ளை இதெல்லாம் இருந்தால் கூட ஜிஎஸ்டியில் ஒரு மிக மிக முக்கிய அம்சம் என்னன்னா ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் ஆஃபீஸர் இருக்குது ஜிஎஸ்டியில். ஸோ ஒரு போய் பார்த்துட்டு வந்துடலாம், பிஹெச் கேட்கலாம். பிஹெச்சும் பர்சனல் ஹியரிங்கு கேட்கறதுக்கு உண்டான ஒரு இது இருக்குது. பர்சனலாக ஆஃபீஸரை மீட் பண்ண முடியும், சிலது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சிலது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஜிஎஸ்டியில் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் என்ற ஒரு அடிப்படை சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்தத்தின் மூலமாக சில அல்லது பல பிரச்சனைகளை நாம் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஒரு சிலதை சால்வ் பண்ண முடியும். ஆனால் வருமான வரியில் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் என்பதே இல்லை. கிட்டத்தட்ட கமிஷனர் அப்பீலும் சரி, எக்ஸப்ட் ட்ரிபியூனல் அப்பீல் தான் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்குது. கமிஷனர் அப்பீல்லேருந்து மீதி எல்லா அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரும் ஃபேஸ் டு ஃபேஸே கிடையாது. எல்லாம் கம்ப்யூட்டர் போர்ட்டல் கம்யூனிகேஷன் தான், மெயில் கம்யூனிகேஷன் தான். இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸே கிடையாது. யார் எப்படி எங்கே கேள்வி கேட்குறாங்க, யார் பதில் சொல்கிறாங்கன்னு இல்லை. ஸோ அப்போ இன்கம் டேக்ஸில் 100% எக்ஸப்ட் இன்வெஸ்டிகேஷனை தவிர மீதி எதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இல்லை, ட்ரிபியூனலை தவிர. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது நம்ம ஃபிசிக்கலாக மீட் பண்ணி ஒரு சில பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை
செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்கம் டேக்ஸ் வருமான வரியை பொறுத்தவரை ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் 26AS அண்ட் டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஏஎஸ் இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்கள் ஆல்ரெடி போர்ட்டலில் இருக்கு. அதைத்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஜிஎஸ்டி அம்சமான பிரதான பலம் என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஹியரிங் இருக்கு. பட் இன்கம் டேக்ஸில் ஃபேஸ் டு ஃபேஸ் ஹியரிங் இல்லை. ஃபேஸ் டு ஃபேஸ் ஹியரிங் இல்லாதனால் ஃபேஸ் டு ஃபேஸ் ஹியரிங் இல்லை. இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் இன்ஃபர்மேஷன்கள் தொகுக்கப்படுகின்றன. ஸோ தொகுத்து இருக்கப்படுகின்றன. அதை நம்ம சரிபார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால் ஜிஎஸ்டி மிக மிக முக்கியம் என்றாலும் அதைவிட நமக்கு வருமான வரி வந்து மிக மிக முக்கியமாக இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இல்லாதனால நம்ம பார்க்கணும். நம்ம 100% பக்காவாக பண்ணணும். பண்ணலன்னா நம்ம எதுவும் பார்த்து சரி பண்ண முடியும் சூழ்நிலையில் இல்லை. இது ஒன்று. அடுத்தது ஸ்லைடு. நெக்ஸ்ட். ஸோ இது அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அதை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு P&L பேலன்ஸ் ஷீட்னு எடுத்தால் ஒரு கம்பெனி பொறுத்தளவு ஷேர் ஹோல்டர் டிவிடெண்டில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணதில் என்ன வருதுங்கிறது. பேங்கர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வட்டி வரணும், கரெக்டாக டைம்லி ரீபேமெண்ட் வரணும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அவங்க இன்கம் டேக்ஸில் தான் குறியாக இருப்பாங்க. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஜிஎஸ்டியில் தான் குறியாக இருப்பாங்க. அதர் ஃபினான்ஷியல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கோணத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அப்போ இத்தனை பேரும் மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க எடுத்தால் எனக்கு என்னப்பா இன்வெஸ்ட் பண்ணி கையில் என்ன நிற்கிது. பேங்கர்ஸ் ஃபினான்ஷியல் என்னோட வட்டியும் நான் கொடுத்த லோனும் கரெக்டாக வந்துட்டு இருக்கா, மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கா, இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவு என்னுடைய வருமான வரி கரெக்டாக வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கிற மெம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இந்த P&L பேலன்ஸ் ஷீட்டை வந்து டிஃபரெண்ட் டைமென்ஷன், அதாவது டைமென்ஷன்னா பல வடிவங்களில் பலரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும் விதத்தில் அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஜிஎஸ்டி பொறுத்தளவு டேர்ன் ஓவர் என்ன, ஜிஎஸ்டி ரேட் என்ன, ஹெச்எஸ்என் என்ன, அந்த ஒரு பார்ட்டு மட்டும் போதும். பட் P&L பேலன்ஸ் ஷீட்டுங்கிறப்ப அந்த P&L பேலன்ஸ் ஷீட்டை வந்து பேங்கர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கொடுக்குறோம், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறோம். மற்ற யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து ஒரு சன்ட்ரி கிரெடிட்டாரே இருக்காரு, நான் உங்களோட பரிவர்த்தனை பண்ண விரும்புகிறேன், உங்களோட எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா சுருக்கமாக சொன்னால் ஒரு நபருக்கு நம்ம வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும்னா அவரோட ஜாதகம் எந்த அளவுக்கு நம்ம ட்ரெடிஷனில் முக்கியத்துவம் பெறுகிறதோ அதுபோல இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னொன்று, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் அந்தந்த கோணங்களில் அவரவர் கோணங்களில் பேங்கர்ஸ் எடுத்தால் ரேஷியோ முக்கியம், இன்கம் டேக்ஸ் எடுத்தால் போன வருஷம் என்ன டேர்ன் ஓவர் டேக்ஸ் கட்டியிருக்காங்க, இந்த வருஷம் என்ன டேர்ன் ஓவர் டேக்ஸ் கட்டியிருக்காங்க, ஜிஎஸ்டி பொறுத்தளவு அவங்க கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர்னு கூட சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ஃபேமிலி மெம்பர் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கனால இதை எல்லாத்தையும் அனுசரித்து ஒரு என்ன சொல்கிறது, சென்னை போகிற ஒரு டிராஃபிக் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு 2 வீலர் ஓட்டுற மாதிரின்னு வைங்க, இந்த பக்கம் வந்தால் பஸ் ஆறுன்னு ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வேண்டியது இருக்குது. இது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு கருத்து ஃபேஸ் டு ஃபேஸ் அசஸ்மெண்ட் தான் இருக்கிறது. ஃபேஸ் டு ஃபேஸ் அசஸ்மெண்ட் இல்லை, எல்லாம் ஜிஎஸ்டி போர்ட்டல் கம்யூனிகேஷன். இன்கம் டேக்ஸில் இரண்டாவது கருத்து இன்ஃபர்மேஷன்கள் 26AS TIS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற பல வடிவங்களில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஆல்ரெடி பறந்து விரிந்து கிடக்கிறது. இது இரண்டாவது ஒன்று. மூன்றாவது P&L பேலன்ஸ் ஷீட். இதை வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்காங்க, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, பேங்கர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்கள திருப்தி பண்ண வேண்டிய அவசியம் எழுகிறது. அதே மாதிரி இந்த மாதிரி அம்சங்கள் பல இருக்கிறதுனால் நம்ம என்ன பண்ணணும், கன்சல்டன்ட் ஆக்சுவலாக இப்போ டேலியில் எல்லா என்ட்ரி போட்டிருப்போம், எல்லாமே போட்டு நம்ம ஆடிட்டுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ ஆடிட்டுக்கு ரெடியாக இருக்கிறப்போ ஒவ்வொரு ஹெட்டுக்கு கீழேயும் நம்ம பார்க்க வேண்டிய இன்கம் டேக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். இது செக்ஷன் வைஸாக போகிறத விட பேலன்ஸ் ஷீட் வைஸாகவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வைஸாகவும் நான் முதல்ல போடுறேன். ஸோ ஒரு நெக்ஸ்ட் முதல்ல எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இருக்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட் மாதிரியே வந்துடுறேன், பேலன்ஸ் ஷீட் அந்த ஆர்டரில் வந்துடுறேன்.
அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்துடுறேன். பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்தால் நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட். கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்தளவு பெய்ட் அப் கேபிட்டல் அதனுடைய ஆர்ஓசி சைட்டில் மாஸ்டர் டேட்டாவில் இருக்கும். அந்த கேபிட்டலும் நம்ம டேலியில் இருக்கிற டேலி ஏன் சொல்கிறேன்னா அதிகமாக நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது டேலி தான் ஆக்சுவலாக. அதனால் மற்ற சாஃப்ட்வேரில் நான் சொல்லலைன்னு வேண்டாம். நம்ம எல்லாமே பிரதானமாக பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது டேலியாக இருக்கனால ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் முதல் ஒரு விநாயகர் சுழியாக இருப்பது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம பார்க்கும்போது என்ன செக் பண்ணணும்? கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது சார், நாங்கள் அந்த டேலியில் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டோம். ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இப்போது ஒரு ஆடிட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ஆடிட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறதுக்கு முன்னால் நம்ம எந்தெந்த அம்சங்களை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இது கம்பெனி ஆக்டை பொறுத்தளவு ஆர்ஓசி மாஸ்டர் டேட்டாவும் இதுவும் கரெக்டாக இருக்கணும்னு பார்க்கணும். எப்படி நம்ம ஜிஎஸ்டிஆர் 3Bயில் இருக்கிற டேர்ன் ஓவர் இன்கம் டேக்ஸில் இருக்கிற டேர்ன் ஓவர் ஒத்து வருதா, டிஃபரன்ஸ் வந்தால் ஏன் டிஃபரன்ஸ் வருது, அந்த ரெக்கன்சிலேஷனை எப்படி ட்ரீட் பண்ணணும், அல்லது ட்ரீட் பண்ணி ஜிஎஸ்டி கட்டணுமா அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணுற மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம ஆர்ஓசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்தளவு ஆர்ஓசி சைட்டுக்கும் நம்ம டேலியில் இருக்கிற கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகும். பட் இதை தள்ளி வச்சுட்டு நம்ம சாதாரணமாக பெரும்பாலும் டீல் பண்ணுறக்கூடிய ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது முதல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கண்ணோட்டத்தில் நான் எடுத்துக்கிறேன். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, பார்ட்னர்ஷிப் ஃபார்மை டீல் பண்ணுறோம். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல பார்ட்னர் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னென்ன அம்சங்களை நாம் கவனம் செலுத்த வேண்டும்? ஏன்னா அதுல ஒவ்வொரு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்லயும் பணம் கொண்டு வந்திருப்பாரு, பணம் எடுத்திருப்பாரு, ஐ மீன் கேஷும் கொண்டு வந்திருக்கலாம், கேஷும் எடுத்திருக்கலாம், இல்லை பேங்க் மூலியமாகவும் கொண்டு வந்திருக்கலாம், பேங்க் மூலியமாகவும் எடுத்திருக்கலாம். ஸோ அப்போ அந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நாம் எந்தெந்த அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும்? முதல்ல வந்து உதாரணத்துக்கு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எடுத்துக்கிறேன். அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எடுத்துக்கிறேன், அதாவது வரவு, பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வரவு. ஸோ அந்த வரவு வந்து 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து பேங்க் மூலியமாக இருக்கலாம் அல்லது கேஷ் மூலியமாக இருக்கலாம். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் ஒரு XYZ இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்கும்போது 3 பேருக்கு தனித்தனி கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும். பெரும்பாலும் கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நாம் என்னென்ன பார்க்கணும், அல்லது கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்ட் கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் எடுக்கும்போது முதல்ல கேஷ் கிரெடிட் சைடு நான் எடுத்துக்கிறேன். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, 3 பார்ட்னர் இருக்குது. அந்த கேபிட்டல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம கிரெடிட் சைடு பண்ணும்போது நம்ம என்ன பார்க்க வேண்டும்? சப்போஸ் அந்த என்ட்ரியை கிரெடிட் என்ட்ரியை 2ஆக பிரிக்கிறேன். கேஷ் என்ட்ரி, அதாவது பணம் மூலமாக சில நேரத்தில் நமக்கு ஏதாவது கேஷ் நெகட்டிவ் இருந்ததுன்னா பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டை உள்ள விட்டு அந்த கேஷ் நெகட்டிவ் சரி பண்ணுவோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டாகவும் பேங்க் அக்கௌண்ட்டாகவும் எடுத்துக்கிறேன். அப்போது ஒரு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரவு சைடில் 2 லட்சம் அல்லது அதற்கு மேல் 2 லட்சம் அதற்கு மேல் ஒரு நாள் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது. சார் ஏன் சார் வைக்கக்கூடாது? அவர் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாமல்ல சார்னா, அவர் கொடுக்கறதுக்கு உரிமை உண்டு. பேங்க் மூலியமாக மட்டும்தான் கொடுக்க வேண்டும். சப்போஸ் கிரெடிட் சைடில் இருக்கிற ஒரு நாள் ஏதோ இந்த நெகட்டிவ் அது இது 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபா அல்லது 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷ் கொடுத்துட்டா 269 ST பிரகாரம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பெனால்ட்டி வந்துடும். அப்போ பார்ட்னர்ஷிப் கேபிட்டலில் கிரெடிட் சைடை 2ஆக பிரிக்கிறோம். பேங்க் மூலியமாக வந்த தொகை, கேஷ் மூலியமாக வந்த தொகை, அல்லது கேஷ் மூலியமாக அட்ஜஸ்ட் செய்த தொகை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ கேஷ் மூலியமாக வந்த தொகை ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்னர் கிட்ட 2 லட்சம் அல்லது அதற்கு மேல் என்ட்ரி இருந்தால் 269 ST பெனால்ட்டி வரும். இது ஒண்ணு. ஹலோ ஹலோ ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்றாங்க. இல்ல ஷேர் ஆகுது, நான் மூவ் பண்ணல. ஆக்சுவலா மூவ் பண்ணல, அவ்வளவுதானே. ஓகே, மூவ் பண்ணல. ஏன்னா அந்த கேபிட்டல் அக்கவுண்ட் போயிட்டு இருக்கனால சாரி ஓகே. நீங்க ஒரு ஸ்லைட் மூவ் பண்ணுங்க, ஒரே ஸ்லைட் மூவ் பண்ணுங்க. ஒரு இது கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு கொடு. இல்லையா? போகுதுல்ல? ஓகே சாரி சார். ஓகே நான் அந்த ஸ்லைடு முடிக்காதனால அது வச்சிருக்கேன். ஓகே, கேபிட்டல் அக்கவுண்ட் 2 lakhs மேல. ஓகே சார், ரைட் சார். 2 lakhக்கு மேல ஒரே நாளுக்கு ஒரு பார்ட்னர் கிட்ட இருந்து வாங்கும்போது 269 ST பெனால்ட்டி வரக்கூடிய ஒரு
சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த பிபிடி முடிஞ்சோன்னு ஷேர் பண்றேன். சில இந்த பிபிடியில் இல்லாத சில பாயிண்ட்ஸை சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த பிபிடியில் இருக்கிற பாயிண்ட்டை நான் உங்களுக்கு இவர் சம்சுதீன் சார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண சொல்றேன். அதே மாதிரி கேஷுக்கு வந்து நம்ம அடுத்தது சொல்றது, சார் அவர் நம்ம ஆளுகிட்ட இருந்து பண்ணணும், ரிலேஷன் கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி கேஷுக்கு நம்ம சோர்ஸ் சொல்றது. ஸோ ரிலேட்டிவ் கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கினா பிரச்சனை இல்லை, அண்டர் செக்ஷன் 56ல எக்ஸம்டட் ஆகும். இந்த கிஃப்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நான் ரிலேட்டிவ் 50,000க்கு மேல போறப்ப டாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் பாயிண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட கிரெடிட் அக்கௌண்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கு மேல கேஷ் வரவு வச்சிருந்தால் 269 ST வரும். அதே மாதிரி யாராவது கிஃப்ட் ரிசீவ்டு ஃப்ரம் யாரோ ஒருத்தர்கிட்ட நான் ரிலேட்டிவ் இல்லாம நான் ரிலேட்டிவ்ங்கிறது ஒய்ஃபு, இந்த மாதிரி 6 ரிலேட்டிவ் செக்ஷன் 56ல இருக்கு. அவங்கள தவிர வேற யாராவது சொன்னோம்னாலும் 50,000க்கு மேல போறப்ப டாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ட்னர்ஷிப் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பேங்கை பொறுத்தளவு சோர்ஸ் மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணா போதும். கேபிட்டல் கேஷாவை இன்ட்ரடியூஸ் பண்றப்ப இந்த 2 ப்ரிகாஷனை பார்த்துக்குங்க. ஸோ ப்ரொப்ரைட்டரி ஃபார்மை பொறுத்தளவு 269 ST வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரே தானே அவரோட இதுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்தளவு பார்ட்னர்ஷிப் கொண்டு வரவரோட பேன் நம்பர் வேற, பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட பேன் நம்பர் வேற. இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்தில் பார்ட்னரும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் 2 வேற வேற. ஆனா ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம்ல பொறுத்தளவு கொண்டு வர்ற ப்ரொப்ரைட்டரும் அவரோட ப்ரொப்ரைட்டரி ஃபார்மும் ஒன்று தான். ஸோ அதுல கேஷ் 2 லட்சத்துக்கு மேல என்ன 10 லட்சத்துக்கு மேல கொண்டு வந்தாலும் 269 ST எஃபெக்ட்ல வராது. ஏன்னா அவரே கொண்டு வந்து அவரே இது பண்றதுனால வராது. ஸோ இதை பார்த்துக்குங்க. அப்போ பார்ட்னர்ஷிப் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இல்ல மீதி கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரவு பேசியாச்சு. டிராயிங்ஸ் எந்த அளவுக்கு சார் இருக்கிறது? டிராயிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு 5 லட்சமா 50 லட்சமா? ஏன்னா இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு குடும்பம் மினிமம் நடக்கிறதுக்கு ஒரு 20,000லேருந்து 25,000 மட்டும் வேணும். அது 25 லட்சம் கூட போகலாம். பட் மினிமம் வந்து ஒரு 25,000 வேணும். அப்போ இந்த பார்ட்னர்ஸ் டிராயிங்ஸோ அல்லது ப்ரொப்ரைட்டரி டிராயிங்ஸோ உள்ளடக்கும் போது அந்த டிராயிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த சுகர் மாதிரி டிராயிங்ஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அதிகம் கம்மின்னு நீங்க பொதுவா பேசுறீங்க. எது சார் நம்ம பண்றது அப்படின்னு கேட்டா அந்த அசசியோட ஒரு இது இப்போ டிராயிங்ஸ்லாம் இந்த பிபிடியில் சொல்லியிருக்கேன். அவர் கட்டுற எல்ஐசி, மெடிக்ளைம், செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு, டிடிஎஸ், அப்புறம் குழந்தைக்கு எதா இருந்தால் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸு, அதை தவிர இவருக்கு வாழ்வாதாரத்துக்கு மாதத்துக்கு சுமாராக ஒரு 25,000லேருந்து வேணும். இவரோட ஒரு குறைந்தபட்சம் நான் சொல்றது, அதிகபட்சம் ஜாஸ்தி வேணும். ஸோ அதிகபட்சமாக ஒரு டிராயிங்ஸ் வந்து 25லேருந்து 50 மட்டும் போகலாம். பிளஸ் இந்த கமிட்மெண்ட் எல்லாம் சேர்த்து டிராயிங்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பண்ணும்போது கேஷா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 லட்சத்துக்கு மேல போனா பெனால்ட்டி 1 வரும். கிஃப்ட் வந்து நான் ரிலேட்டிவ்னு சொல்லும் போது அது இன்கம்மா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு டிராயிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ் வந்து சுகர் மாதிரி ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு நாங்க ஒரு அளவுகோல வச்சு நிர்ணயம் பண்றதுன்னா கீழே டிராயிங் சொல்லியிருக்கேன். அவரோட எல்ஐசி எவ்வளவு பண்றாரு, மெடிக்ளைம் என்ன பண்றாரு, செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளோ கட்டுறாரு, அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்வளோ கட்டுறாரு, டிடிஎஸ் எவ்வளோ கட்டுறாரு. ஸோ இதெல்லாம் அனுசரித்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு 25,000 இதை தவிர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு அமௌண்ட் வேணுமில்ல, 25லேருந்து ஒரு 50,000 மட்டும் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்தளவு இது ஒரு கருத்து. அடுத்தது லோன். பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு அடுத்தது லோன் தான் நம்ம மிக முக்கிய ஸ்தானம் பெறுகிறது. இந்த லோனை வந்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். டெக்னிக்கலா செக்யூர்டு பை டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டி, நாட் செக்யூர்டு பை டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். ஸோ சொல்லும்போது இது 2 விதமா பிரிக்கிறோம். பட் இது டெக்னிக்கலா செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன் நம்ம பிரிச்சால் கூட, ஏன்னா இப்ப கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு, நான் கார்பரேட் என்டிட்டிக்கு வந்திருக்கு. த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ஒரு கைடன்ஸ் நோட் விட்டு இருக்கு. தட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2024. மேபி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அவர் பேச போறாரு டீடைல்டா. பட் இங்க டச் பண்ணிட்டு போறேன். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த 24-25. ஏன்னா இப்ப கம்பெனி ஆக்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மட் இருக்கு. ஷெட்யூல் 3 கம்பெனிஸ் ஆக்ட் பிரிஸ்கிரைப் பண்ணுது. பேலன்ஸ் ஷீட் இந்த வடிவத்தில் தான் இருக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த வடிவத்தில் தான் இருக்கணும்ட்டு. கம்பெனி ஆக்டை தவிர மீதி எதுவும் நம்ம பார்த்து போடுறது தான். அப்கோர்ஸ் அது எல்லாமே இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ல ஸ்டாண்டர்டைஸ் ஆகுதுன்னு சொன்னா கூட நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை கடைசியில் போடுவோம்,
முன்னால போடுவோம், லோன்ஸ் அக்கௌண்ட் இப்படி போடுவோம், அப்படி போடுவோம். ஸோ அதனால அதை வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா 1424 எஸ்பெஷலி நான் கார்பரேட் பாடிக்கு பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த ஃபார்மெட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் இது கைடன்ஸ் நோட் வந்து மெம்பர்ஸை கவர் பண்ணும், டேக்ஸ் ஆடிட்டை குறிப்பாக பண்ணுன்னா கூட இதை வந்து பேலன்ஸ் ஷீட் P&L நான் கார்பரேட் டேக்ஸ் ஆடிட் இல்லாத கேஸ் கூட நமக்கு பேங்கர்ஸ்க்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட வாங்குறது ஒரு வழக்கமாக இருக்குது. அதனால் இது டேக்ஸ் ஆடிட் பிரதானமாக கவர் பண்ணணும்னாலும் ப்ராக்டிக்கலாக எல்லா பேலன்ஸ் ஷீட்டு P&L நம்ம சைன் பண்ணி கொடுக்கறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பொதுவாக சைன் பண்ண வேண்டியது இருக்குனால அது கவர்ன் பண்ணும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ்னர் வந்து அந்த ஃபார்மெட்டில் நம்ம இருக்காங்கிறத பார்க்கறது மிக முக்கியம். டேலியில் அது ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட் ஆகிருக்கு, பட் அதை ரீப்ரசன்ட் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்கலாம். ஸோ அடுத்தது லோன் வாங்கும்போது நம்ம என்ன சார் பண்ணலாம்? சப்போஸ் லோன் பார்த்துக்கும்போது ஆரம்பிச்சா ராமசாமி குப்புசாமி இதெல்லாம் பண்ணுறது ஆக்சுவலாக அது சில நேரத்தில் அது கரெக்டாக தப்பான்னு பேசுறதை விட அதை அனலைசிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது கரெக்டு இது தப்புன்னு நிர்ணயம் பண்ணுறது இல்லை, எப்படி இருக்கு எப்படி பண்ணணும் அதுதான் நம்ம பேசணும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ ப்ரொப்ரைட்டரி ஃபார்மோ லோன் வாங்கியிருக்கும். பேலன்ஸ் ஷீட் எடுத்திங்கன்னா அந்த ப்ரொப்ரைட்டரோ அல்லது பார்ட்னரோ இருக்கும், இல்லை பார்ட்னரோட சொந்தக்காரு அல்லது ப்ரொப்ரைட்டரோட சொந்தக்காரு இருக்கும், இல்லை அவரோட ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக இதுதான் இருக்கும். லோன்ஸுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா பேங்க் லோன் இருக்கும். பேங்க் லோனு மீதி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் லோனை தவிர மீதி இருக்கிற தனிப்பட்ட நபர்கள் சார்ந்த லோன் எடுத்திங்கன்னா அது பார்ட்னரோ ப்ரொப்ரைட்டரோ அவரோட ஒய்ஃபோ அம்மாவோ பாட்டியோ சொந்தக்காரங்களோ மாமனோ மச்சானோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்டே கொடுக்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா சார் அவர் வந்து எங்கள் தாயாதி சார், அவர் என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மேபி எ குட், தார்மீக அடிப்படையில் இது நல்ல கன்சிடரேஷன் என்று ஒத்துக்கொண்டாலும் இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்தில் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பத்தாது. ஸோ அப்போ லோன் வச்சா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? லோன் இருக்கு. அப்போ லோனை தரவாரியாக பிரிக்கணும். ரிலேட்டிவ் கிட்ட இருந்து யாரு ரிலேட்டிவ்னா அந்த 6 பேர், அதாவது ஸ்பௌஸு, ஸ்பௌஸோட அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஸ்பௌஸோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் டெஃபினிஷன் அண்டர் செக்ஷன் 56ன்னு போட்டாவே அந்த 6-7 ரிலேஷன் சொல்லிடும். அந்த 6-7 ரிலேஷன் தனியாக அப்போ லோனை பிரிக்கிறது. டைரக்ட் ரிலேட்டிவ் வந்து 6-7 பிரிவாக இருக்கு, அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதர் தென் த ஸ்பெசிஃபைடு ரிலேட்டிவ் கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்காங்கிறத பார்க்கணும். சார் லோன் யார்கிட்ட இருந்து வாங்கினா என்ன சார், அதுல என்ன பிரிவினை விவாதம்? டைரக்ட் ரிலேட்டிவ் அந்த 7 பேர் அல்லாமல் என்ன இது உங்களுக்கு பிரச்சனை? டைரக்ட் ரிலேட்டிவா இருந்தா நாளைக்கு நம்ம அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா கிஃப்ட்னு ட்ரீட் பண்ணா கூட கிஃப்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் த இன்கம் டேக்ஸ். நான் ரிலேட்டிவ், அதாவது டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவா இருக்கிற பட்சத்துல நம்ம லோன் வாங்கிட்டு வட்டி கொடுக்காம இருந்தா செக்ஷன் 56 பிரகாரம் கன்சிடரேஷன் இல்லைன்னு டீம்டு கிஃப்டா ட்ரீட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் பண்ணலாம். அப்புறம் நம்ம அது ஒத்துக்கல, அப்பீல் போகிறோம், ட்ரிபியூனல் போகிறோம், அது வேற விஷயம். பட் இப்போ லோனை பொறுத்தளவு 2 பிரிவாக பிரிக்க வேண்டும். தனிப்பட்ட லோன்களை நான் சொல்கிறேன், பேங்க் லோன் விட்டுருங்க. தனிப்பட்ட லோன்களை பொறுத்தளவு டைரக்ட் ரிலேட்டிவிட்ட இருந்து வாங்கின லோன், ராமசாமி குப்சாமி நம்ம டைரக்ட் ரிலேட்டிவ் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அதர் தென் த இன்டைரக்ட் ரிலேட்டிவ். என்ன சார் டைரக்ட் இன்டைரக்ட்னு பேசியிருக்கீங்கன்னா லிஸ்ட் 56ல ஒரு 6-7 ரிலேட்டிவ் இருக்கு, அவங்கெல்லாம் டைரக்ட் ரிலேட்டிவ். அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா கூட கிஃப்ட் ஃப்ரம் ரிலேட்டிவ்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா கூட இட்ஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் டேக்ஸ். பட் அதர் தென் த டைரக்ட் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் லோன் வாங்கி வட்டி கொடுக்காம இருந்தீங்கன்னா செக்ஷன் 56ல கிஃப்டா ட்ரீட் பண்ணி அந்த ப்ரொப்ரைட்டரி ஃபார்முக்கோ பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கோ டேக்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கல, அப்பீல் போகிறோம், பட் நம்ம மேனேஜ் பண்ணும்போது இதை பார்த்து பண்ணிக்கணும். லோன் மிக முக்கியம். அடுத்த பாயிண்ட்டு, பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருந்து என்ன வாங்கியிருப்போம், சிசி, ஒர்க்கிங் கேபிட்டல், டைம் லோன், இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராடக்ட் தான் பண்ணுவோம். அது என்ன பேர் சொன்னால் கூட, பட் அவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் எக்ஸம்டட், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறப்ப டிடிஎஸ் பிடிக்கணும். சார் இது எப்படி சார்? இப்போ கோட்டக் மகேந்திரா பேங்க்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறப்ப டிடிஎஸ் எக்ஸம்டட் தான். பட் கோட்டக் மகேந்திரா பேங்கே வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாகவே இருக்கலாம், அதோட ஆம்.
ஸோ அப்ப நம்ம கோட்டக் மகேந்திரா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு இது பேங்க் தான் முடிவு பண்ணிட்டு டிடிஎஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பிடிக்க வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. கோட்டக் மகேந்திரா பேங்க்கும் வச்சிருக்கலாம், கோட்டக் மகேந்திரா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியும் வச்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் பேங்க் கோட்டக் மகேந்திரா, ஐசிஐசிஐ, வேற குறிப்பா பிரைவேட் செக்டர் பேங்க் சொல்றேன், ஹெச்எஸ்பிசி, இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த மாதிரி இண்டஸ் பேங்க், ஐசிஐசிஐ அல்லது கோட்டக் மகேந்திரா இந்த மாதிரி நாமகரணம் வர்றதுனாலயே அது பேங்கா தான் இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட என்பிஎஃப்சி எக்ஸ்டெண்டட் நாமா கூட இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு டிடிஎஸ் எக்ஸம்டட், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கணும். அதனால இங்க சொல்றது என்னன்னா, ஒரு பேங்க் நேமா இருந்தா கூட ஒரு இதை இப்போ சுந்தரம் ஃபினான்ஸ்னு எடுத்தா அது நான் பேங்கிங் கம்பெனியா இருக்கும். ஸோ இந்த பேங்கிங் அண்ட் தனிப்பட்ட இந்த ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட பேங்க் லோன் பார்க்கும்போது முதலா வந்து அது பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா தானே என்ஷூர் பண்ணணும். இல்லை அந்த நேம்ல இருக்கிற நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா அதுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டும். இது பார்த்துக்கணும். நிறைய இந்த கோட்டக்குன்னு ஆரம்பிச்சாவே நம்ம டிடிஎஸ் ஒன்றும் கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இது ஒரு அனாலிசிஸ் பாருங்க, இல்லாட்டி 48 டிஸ்அலவன்ஸ் வந்துடும். அப்புறம் இந்த பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணால் அதை அவங்க வாங்கிடுவாங்க. ஏன்னா அசட்டை என்பிஆக விடமாட்டாங்க. அதனால ஏதோ ஒன்று பண்ணி உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. சரி சார், பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற லோன்ல நாங்கள் என்ன பார்க்கணும்? உங்களுக்கு தெரிஞ்ச 269 ST, SST 20,000க்கு மேலே 20,000 ஆர் மோர் லோன் கேஷாக வாங்கக்கூடாது, கேஷாக கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. இந்த 269 SST வந்து நம்ம ஆண்டாண்டு காலமாக டீல் பண்ணுற விஷயம்தான். ஆனால் லோன் பார்க்கும்போது பார்க்கணும். அப்போ பேலன்ஸ் ஷீட் லோன் பார்க்கும்போது பாயிண்ட் நம்பர் 1 மேலே பாயிண்ட் நம்பர் 1 பேங்கா அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாங்கிறத மிக மிக முக்கிய கவனம் செலுத்தணும். சில நேரத்தில் பேங்கோட நேம் வச்சு என்பிஎஃப்சி கூட இருக்கு. ஒருவேளை அது பேங்க் தான் மனசில் நினச்சிட்டு டிடிஎஸ் பிடிக்காம இருந்தால் பின்னால ஹியரிங்கில் 48 டிஸ்அலவன்ஸ்னு ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்அலவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சில பெரிய லோன்களெல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து ரொம்ப ரொம்ப மிக அதிகமாக இருக்கும். அந்த டிடிஎஸ் பிடிக்கலன்னா அந்த டிஸ்அலவன்ஸ்லேயே பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்கோர்ஸ் அது திருப்பி பே பண்ணுறப்ப அந்த வருஷம் அலோவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயரில். பட் இருந்தாலும் அந்த வருஷம் டிஸ்அலவன்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியும்? திஸ் இஸ் என்பிஎஃப்சி, இட் இஸ் நாட் கவர்ட் அண்டர் த டிடிஎஸ் எக்ஸம்ப்டட் லிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து 47 30% டிஸ்அலோவ் பண்ணி வருமான வரி கட்டுங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த ஸ்லைட்ல நான் சொல்கிற ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷன், என்பிஎஃப்சி அண்ட் பேங்க்குங்கிறது பிரிவினை மிக மிக முக்கியம். பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குற டிடிஎஸ் எக்ஸம்டட். அதர் தென் த பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், குறிப்பாக நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து டிடிஎஸ் பிடிக்கணும். அதே மாதிரி லோன் வாங்கும்போது தனிப்பட்ட நபர்கிட்ட இருந்து ரிலேட்டிவாக இருந்தால் கிஃப்டாக ட்ரீட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. டைரக்ட் ரிலேட்டிவாக இல்லாதப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ப்ரொவிஷன் மாதிரி போட்டு டிடிஎஸ் பண்ணணும். இல்லை 15G வாங்கி டிடிஎஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இதில் கவனம் செலுத்துங்கள். இது லோன்ஸ் சம்பந்தமான. அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார் போகிறேன், ஏன்னா லைபிலிட்டியில் அப்படியே வந்துடுறேன். கேபிட்டல் அக்கௌண்ட்டு, லோனு, அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார் வர்றேன். சன்ட்ரி கிரெடிட்டார் வரும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதோ அல்லது சர்வீஸ் பண்ணுறதோ சன்ட்ரி கிரெடிட்டார் இருக்கும். ஸோ பெரும்பாலான சன்ட்ரி கிரெடிட்டாரில் பில் டு பில் மேட்ச் ஆகிடும். என்ன பில்லு, ஒரு 100 ரூபாய்க்கு பில் வந்திருக்குன்னா 100 ரூபா பேமெண்ட் போகும். 50 ரூபா பில் வந்திருக்குன்னா அடுத்து 50 ரூபா பேமெண்ட் போகும். இது வந்து பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிரெடிட்டார் என்றால் இருந்தால் கூட இப்படி தான் போகணும்னு இல்லை. சில இடத்துல வந்துட்டே இருக்கும், 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படி ரவுண்டாக ரீபே பண்ணிட்டே இருப்போம். ஸோ பில் டு பில் ஆப்ஷன் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். பில் டு பில் ஆப்ஷனாக இருக்கிறப்போ 31st March 2025க்கு அதோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எந்த பில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, சப்போஸ் பில் டு பில் மேட்ச் பண்ணிட்டே வர்றப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு 50,000 இருக்குன்னா, ஒரு கடைசி ஒரு 2-3 பில் எல்லாம் பக்காவா மேட்ச் ஆயிருக்கு. கடைசி 2-3 பில் எடுக்கிறப்ப 49,500 வருதுன்னா, அப்போ அந்த 500 ரூபா டெபிட் நோட் கிரெடிட் நோட்டா அடுத்த பாயிண்ட் ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் ஏதோ ஒன்று தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 31st மார்ச்சோட பேலன்ஸு அதோட ரிவர்ஸ் ஒர்க்கிங் லேட்டஸ்ட் பில் எடுக்கும்போது அதுக்கு இதுக்கு மைனர் டிஃபரன்ஸ் வர்றப்போ இது டிஸ்கவுண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்போ இந்த சன்ட்ரி கிரெடிட்டார் எடுக்கும்போது லாஸ்ட் 31st மார்ச்சோட பேலன்ஸ் நமக்கு வந்து அந்த பில்லோட 1-to-1 மேட்ச் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டாரில் ஜிஎஸ்டி வடிவம் ஒரு ரீபேமெண்ட் நடந்திருக்கு, 180 டேஸ்க்கு மேலே
போனா அந்த ஐடிசி ரிவர்சல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். செக்ஷன் 16ல ஐடிசி ரிவர்சல்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. 180 டேஸ்க்கு மேல பேமெண்ட் டிலே பண்ணோம்னா ஐடிசி ரிவர்சல் பண்ணணும். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார் லெட்ஜர் அனாலிசிஸ் பண்றப்பவே பில் டு பில் மேட்ச் ஆகுதா, க்ளோசிங் பேலன்ஸ் ரெப்ரசன்ட் எந்த பில்லு, ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் அந்த பில்லு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மைனர் டிவியேஷனா இருந்தா அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு, கரண்ட் இயர் நீங்க டேலி பார்த்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட்டர்ஸ் கரெக்டா, ஐ மீன் எப்படி இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஆறப்பறம் இந்த 6 மாசம் 31 மார்ச் 2025 கிரெடிட்டர்ஸோட பொசிஷன் கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 31 மார்ச் 2025 சன்ட்ரி கிரெடிட்டாரனுடைய உறுதித்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த உறுதியாக இருக்கும். அதே மேல பேமெண்ட் 180 டேஸ்க்கு மேல போனா அது ரிவர்சல் கொடுத்துருக்குமா, இல்ல அது பேமெண்ட் பண்றப்ப எடுத்திருக்குமா, இல்ல ரிவர்சல் பண்ணலன்னா அந்த ரிவர்சல் பண்ண வேண்டிய காலத்துக்கும் அந்த பேமெண்ட் பண்ணப்பட்ட இடைப்பட்ட காலத்துக்கும் நம்ம ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்குமாங்கிறத பார்க்கணும். பேங்கரோட பாயிண்ட் ஆஃப் பொறுத்தளவு சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு ரொம்ப குறிப்பா 90 நாளைக்கு மேல அவுட்ஸ்டாண்டிங் வச்சா விரும்புறது இல்லை. ஏன்னா நம்ம பேங்க் லோன் கொடுக்குறோம். பேங்க் லோன் கொடுக்கறதே இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு பார்த்து அனுசரிச்சு கொடுக்கறதுக்கு தான். நம்ம லோன் கொடுத்துட்டு இவன் பார்த்தா 90 டேஸ்க்கு மேல நிறைய ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 90 டேஸ் டோட்டல் கிரெடிட்டாஸ் 100 ரூபா இருக்குன்னா 10 ரூபா 90 நாளைக்கு மேல இருக்குன்னா அது புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒன்று அப்படி இருக்கு, ஏதோ டிஸ்பியூட் இருக்கும், ஏதோ அப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி உல்டாவா 100 ரூபா டோட்டல் சன்ட்ரி கிரெடிட்டார் இருக்கு, 90 ரூபா ஒரு 60% மேலேயே சன்ட்ரி கிரெடிட்டார் 90 மேல அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அப்ப பேங்க் லோன் கொடுக்குற பணம் எல்லாம் எங்க போகுது, இந்த மாதிரி சந்தேகம் வரும். ஸோ அப்ப சன்ட்ரி கிரெடிட்டார் அவுட்ஸ்டாண்டிங் பண்றப்போ டேலிலேயே ப்ரொவிஷன் இருக்கு, டே வைஸ் பார்க்கணும். 90 டேஸ்க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா பிசினஸ்லயும் இருக்கக்கூடிய அம்சம் தான். பட் 90 டேஸ்க்கு மேல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய சன்ட்ரி கிரெடிட்டார் மினிமமா இருக்கான்னு பார்க்கணும். மேக்சிமமா இருந்ததுன்னா அது என்ன காரணம்னு பார்க்கணும். நிறைய இருந்ததுன்னா அவரோட பேங்கிங் கரண்ட் பேங்கிங் பரவு மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் பேங்கிங் கேபிட்டலும் ஐ மீன் பாரோயிங் பவரையும் கம்மி பண்ணணும். ஏன்னா பேங்க்கார் என்ன கொடுப்பாங்க, நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ கிரெடிட்டாஸ் கரெக்டாக ஒரு 5-10-20% முன்ன பின்ன இருக்கிறது ரைட்டு, நீ எல்லாத்தையும் அவுட்ஸ்டாண்டிங் வச்சுட்டு நான் கொடுத்த பணத்தை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மேஜர் சன்ட்ரி கிரெடிட்டா இருக்கு. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி மாதிரி இது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் நமக்கு ஹியரிங் வரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாரோட டோட்டல் வேல்யூ 100 ரூபான்னா அதில் ஒரு 4-5 பார்ட்டி எடுத்தாவே 60 ரூபா வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லையும் மேஜர் கிரெடிட்டார்ஸ் இருப்பாங்க, அப்புறம் சின்ன சின்ன கிரெடிட்டார்ஸ் இருப்பாங்க. ஸோ மேஜர் சன்ட்ரி கிரெடிட்டா இருக்காது, கன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இன்கம் டேக்ஸ் ஹியரிங் வர்றப்போ அந்த சன்ட்ரி கிரெடிட்டார்கிட்ட நமக்கு பரிவர்த்தனை இருக்கா இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கா, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அட்லீஸ்ட் எல்லா சன்ட்ரி கிரெடிட்டாருக்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு சஜஸ்ட் பண்ணாலும் நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. அதனால் அந்த டோட்டல் சன்ட்ரி கிரெடிட்டாரில் ஹையஸ்ட் வேல்யூ சார்ட் அவுட் பண்ணி அந்த ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு 31 மார்ச்சுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கி அதோட ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கிறது மிக மிக உகந்தது. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த கன்ஃபர்மேஷன் ஃபைல் இருந்தால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஐடி நோட்டீஸ் வர்றப்போ அவர்கிட்ட நமக்கு உறவு முறை ரிலேஷன் இருந்தாலும் இல்லை பிஸ்னஸ் ரிலேஷன் இருந்தாலும் இல்லாட்டியும் கூட நம்மளால அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒன்று பார்க்கணும். அதே மாதிரி 2B வச்சு சன்ட்ரி கிரெடிட்டார், ஏன்னா எல்லா சன்ட்ரி கிரெடிட்டார் சர்வீஸ் பில்லும் பர்ச்சேஸ் பில்லும் 2Bல ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காங்கிறத பார்க்கறது நல்லது. பட் 2Bயோட குவாண்டம் ரொம்ப அதிகமாக இருந்தால் அட்லீஸ்ட் 2Bல மேஜர் அமௌண்ட் ஷார்ட் அவுட் பண்ணி அது கிரெடிட்டார்ஸோட போகுதான். சின்ன ஒரு 50 என்ட்ரி 100 என்ட்ரி இருந்தால் சீக்கிரம் பார்த்துடலாம். பட் 2Bல ஒரு 1000 என்ட்ரி 2000 என்ட்ரி 10,000 என்ட்ரி இருந்ததுன்னா அதை லெஜரோட பண்ணால் அப்புறம் அதே ஆடிட் டைம் மிஞ்சி போயிடும். ஸோ அட்லீஸ்ட் 2Bல இருக்கக்கூடிய இன்புட் கிரெடிட்டுகளை அமௌண்ட் வகையாக டாப் டு பாட்டம் அதை பிரதான அமௌண்ட்டுகளையாவது நம்ம ஜிஎஸ்டியில் கம்பேர் பண்ணுவது, ஐ மீன் 2Bயும் லெஜரும் கம்பேர் பண்ணுவது நல்லது. அப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டாரில் அடிக்கடி எம்எஸ்எம்இ பேமெண்ட் 15 நாள் 45 நாள் இது ஒரு பஞ்சாயத்து. போன டைம் தள்ளி போடுவாங்கன்னு நினச்சேன், தள்ளி போடல. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார் பார்க்கும்போது இந்த சன்ட்ரி கிரெடிட்டாரை 3 வகையாக பிரிக்கணும். மைக்ரோ, ஸ்மால், மீடியம். இந்த 43 அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சில இடத்துல நம்ம கேட்க மாட்டோம். அவர் எக்ஸ்ன்னு ஒரு பார்ட்டி இருக்காருன்னா அவர் மைக்ரோவா ஸ்மாலா மீடியமா நமக்கு தெரியாது. இதை விட என்னன்னா அவர் பதிவு பண்ணியிருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம மெயில் அனுப்பலாம், சிலர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சிலர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார் எல்லாத்துக்கும் அவரோட மெயில் ஐடி பார்த்து நீங்கள் எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, பண்ணுனா எங்களுக்கு தகவலை கொடுங்கன்னு சொல்கிறது நல்லது.
இதுல தகவல் வந்தா எம்எஸ்எம்இ பேமெண்ட் 43B அப்ளை ஆகும். எம்எஸ்எம்இ இப்ப பேன் நம்பரே கேட்குறோம், அவரு வச்சுட்டு இல்லைன்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? அதனால எம்எஸ்எம்இ பேமெண்ட்டுங்கிறது நம்ம ஆக்ட்ல இருந்தால் கூட இது எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய சன்ரி கிரெடிட்டார் சொன்னாதான் தெரியும். அவர்கிட்ட கேட்டா நீங்க கேட்டாதான் சார் எங்களுக்கு தெரியும் பாரு. ஸோ அதனால் அட்லீஸ்ட் மெயிலாவது அனுப்புறது நல்லது. 194Q பர்ச்சேஸ் பண்ணும்போது 10 கோடிக்கு மேல இருக்கும்போது 194Q பண்ணணும். அப்புறம் கேஷ் பேமெண்ட் சன்ரி கிரெடிட்டாருக்கு சார் ரொம்ப நாளா இருக்குன்னு அடிச்சு விடக்கூடாது. ஓப்பனிங் பேலன்ஸுக்கு 10,000க்கு மேல குடுத்திருந்து ஒரு பில்லுக்கு 10,000க்கு மேல சிங்கிள் பர்சன் பர் டே 10,000க்கு மேல போனாலும் அந்த 48(3) டிஸ்அலவன்ஸ் வரும். அப்ப சன்ரி கிரெடிட்டார் நான் பார்க்கும்போது என்ன சார் பண்ணணும்? டக்குன்னு சொல்லுங்க சார் திருக்குறள் மாரி. அப்படின்னு சொன்னா பில் டு பில் ஆப்ஷனா இருந்தா க்ளோசிங் பேலன்ஸ் பில் டு பில் மேட்ச் ஆகுதா? 1. ஏதாவது வந்து ஹிடன் டிஸ்கவுண்ட்டோ கிரெடிட் நோட்டோ அக்கவுண்ட் பண்ண விட்டுட்டுமா? 1. 180 டேஸ்க்கு மேல இருந்தா ஐடிசி ரிவர்சல் பண்ணியிருக்கோமா? 2. அடுத்தது அந்த ஐடிசி ரிவர்சலை பே பண்ணும்போது கிளைம் பண்ணியிருக்கோமா? இல்ல. சரி 2க்கு என்னான புரோக்கன் பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கட்டணும்னா கட்டி வச்சுக்கலாம். நாளைக்கு 73 செக்ஷன் 73(8)(9)ல இந்த பெனால்ட்டி வர்றதை தவாய் பண்ணும். அதே மாதிரி சன்ரி கிரெடிட்டார்ல இருக்கிற பேலன்ஸ்ல முக்காவாசி பேலன்ஸ் 90 நாளைக்கு மேல இருக்கா, அப்ப பேங்க்காரன் கேட்பான், ஏன்பா நான் கொடுத்த பணத்தையெல்லாம் என்ன பண்ணேன்னு கேட்பான். இதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி சன்ரி கிரெடிட்டார் அனைத்து கிரெடிட்டார்ஸுக்கு கன்ஃபர்மேஷன் வாங்க முடியுது சாத்தியம் இல்லை என்றாலும் மேஜர் சன்ரி கிரெடிட்டாருக்கு கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அப்புறம் 2Bல இருக்கிற இன்புட் கிரெடிட் மேஜர் அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? நிறைய கம்மியா இருந்தா எல்லாத்தையும் பார்த்துடலாம். டைம் பர்மிட் பண்ணலன்னா அந்தந்த கேஸுகளின் அடிப்படையில் மேஜர் அமௌண்ட்டாக சார்ட் அவுட் பண்ணி அது கரெக்டாக நம்ம புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? எம்எஸ்எம்இ பேமெண்ட் 194Q உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 50 லட்சத்துக்கு மேலே பரிவர்த்தனை பண்ணும்போது நம்ம டிடிஎஸ் 0.1% பிடிக்கணும். அப்புறம் எம்எஸ்எம்இ ஆக்ட் போன வருஷம் வந்த ப்ரொவிஷன். இது இன்னைக்கு பேசும் தருவாயில் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 15 நாள் 45 நாளைக்கு மேலே இல்லைன்னா எல்லாமே நடந்து போச்சு. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. டிஸ்அலவன்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட் 10,000க்கு மேலே இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் வரக்கூடிய ஒரு ஐட்டம் ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேயபிள். நார்மலாக ஜிஎஸ்டி மார்ச்சோடது ஏப்ரல் 20th இல்லை கோட்டலி அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஆக்சுவலாக கரெக்டாக தான் பண்ணிடுவோம். நான் இங்கே சொல்கிறது அந்த அர்த்தத்தில் இல்லை. ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்னில் என்ன லைபிலிட்டி வருதோ அதை கரெக்டாக மார்ச் மாதத்தில் இருக்கிறது ஏப்ரலில் ஃபைல் பண்ணுவோம். இது மட்டும் பண்ணாமல் இருக்காது. ஏன்னா 6 மாதம் பண்ணலன்னா அந்த இவே பில் பிளாக்கிங் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால செட்டில் பண்ணிடுவோம். ஆனால் நான் இங்கே சொல்கிற அர்த்தம் ஜிஎஸ்டி பேயபிள்ங்கிறது ஆக்சுவலாக நம்ம வவுச் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற சேல்ஸுக்கும் நம்ம வந்து இப்போ வவுச் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இன்க்ரிமெண்டல் எஃபெக்ட் வந்ததுன்னா, சப்போஸ் ஜிஎஸ்டியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற சேல்ஸ் 100 ரூபா, ஆனால் நம்ம வவுச் பண்ணிட்டு வர்றப்ப பார்க்குறோம் 120 ரூபா சேல்ஸ் இருக்கு. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 20 ரூபாய்க்கு உண்டான ஜிஎஸ்டி பேயபிள் ப்ரொவிஷன் என்ட்ரி நம்ம மார்ச்லேயே போடணும். அது இந்த ஃபைலிங் ரிட்டர்னுக்கு முன்னால் நம்ம கட்டணும். அட்லீஸ்ட் இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 15 செப்டம்பர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ்க்கு. அட்லீஸ்ட் இந்த 15 செப்டம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணதில் ஒரு சாதகமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டிடிஎஸ் பேமெண்ட்டுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. டிடிஎஸ் பேமெண்ட்டுக்கும் இல்லை செக்ஷன் 43B பிரகாரம் ஜிஎஸ்டி டிடிஎஸ் இதெல்லாம் கட்டுறதுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ஜிஎஸ்டி பேயபிள் என்பது அந்தந்த மந்த்லி ரிட்டர்ன் அடுத்த மாதம் பண்ணுறது மட்டும் நான் இங்கே மீன் பண்ணல. ஒருவேளை இந்த ப்ராசஸ் ஆஃப் செக்கிங்கில் ஏதாவது ஒரு சேல் பில்லுக்கு நம்ம 10ல் கட்ட வேண்டியது இருக்குது, அந்த வருஷத்தில் கட்டது இருக்குது, இந்த வருஷம் நம்ம கட்டுறோம் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்னால அது மார்ச் ப்ரொவிஷன் போட்டு அது கரெக்டாக செட்டில் ஆகிருக்காங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டிடிஎஸ் பேபிளும் நார்மலாக இருக்கிற டிடிஎஸ் நம்ம கட்டிட்டு தான் இருப்போம். சப்போஸ் பின்னால் நம்ம டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் லெஜர் அனலிசிஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட் நம்ம ஏதாவது பார்க்கும்போது அடாடா இதுக்கு டிடிஎஸ் விட்டு போயிடுச்சு, நம்ம கட்ட வேண்டியது இருக்கு, நம்ம நாளைக்கு ஹியரிங்கில் வந்தால் பிரச்சனை ஆகும்னா நான் சொல்கிறேன் அந்த எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா டிடிஎஸ் தான் சொல்கிறேன். நார்மலாக இருக்கிற ஜிஎஸ்டி நார்மலாக இருக்கிற டிடிஎஸ் ஒரு மாதம் இருக்கிறது அடுத்த மாதம் ஸ்கொயர் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் நான் இங்கே ஜிஎஸ்டி டிடிஎஸ் இஎஸ்ஐ பிஎஃப்னு சொல்கிறது இந்த கோர்ஸ் ஆஃப் லெஜர் அனாலிசிஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆடிட் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா டிடிஎஸ் டியூ டேட் ஆஃப் ரிட்டர்னுக்குள்ளே ஃபைல் பண்ணணும், ப்ரொவிஷன் என்ட்ரி போடணும். அதே மாதிரி இஎஸ்ஐபிஎஃப் பார்க்கும்போது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு ஒரு நாள் தள்ளி இன்கத்தில் சேர்த்தணும். அது
டிஸ்அலவன்ஸுங்கிறது இல்லை. ஏன்னா டிஸ்அலவன்ஸுங்கிற வார்த்தையை எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்அலவன்ஸ்னா ஏதாவது ஒரு பீரியட்ல அலோவ் பண்ணி தான் ஆகணும். பட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு முன்ன பின்ன கட்டிட்டு டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்னுக்குள்ள கட்டியிருந்தா கூட அலௌடு தான். பட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இப்போ 15ஆம் தேதி டியூ டேட்னா 16ஆம் தேதி டியூ டேட்டுக்கு வந்து நம்ம கட்ட முடியாது. கட்டினா எப்படி நிரந்தர டிஸ்அலவன்ஸ் தான். அப்படி சொன்னா இன்கத்தோட ஆட் பண்ணிடுவாங்க. அப்கோர்ஸ் 24, 25க்கு இப்போ எல்லாம் முடிஞ்சிருக்கும். பட் இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு ஏதாவது 31/3/20 விட்டுருந்தா, நார்மலை தவிர ஏதாவது ஒரு கால்குலேஷன் விட்டுருந்து ஏதோ ஒன்று விட்டுருந்துருந்தா அதை வந்து இப்போ கட்டியிருக்குமாங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி சேலரி எக்ஸ்பென்சஸ் பேயபிள் போடுறப்போ மார்ச்சோட ப்ரொவிஷன் போடுங்க. ஏன்னா சேலரி ரெண்ட்டு, இதில் ரெண்ட்டு கூட சேர்த்திக்கிறேன். சேலரி ரெண்ட்டு இதெல்லாம் நம்ம போடும்போது மார்ச்சோடது வந்து பெரும்பாலும் ஏப்ரலில் தான் நம்ம செட்டில் பண்ணுவோம். அதனால் என்னென்னா 12 மாதம் என்ட்ரி இருக்கும், இல்லை 11 மாதம் என்ட்ரி இருக்கும், இல்லை 12 மாதம் என்ட்ரி கூட இருக்கும். ஏன்னா போன வருஷம் மார்ச்சோடது இந்த வருஷம் செட்டில் ஆகிறதுனால அப்படி இருக்கலாம். பட் நம்ம வந்து அக்ரூவல் சிஸ்டம், மர்கன்டைல் சிஸ்டம்னு டேக்ஸ் ஆடிக்கு குறிப்பாக நம்ம 3CD ரிப்போர்ட் பண்ணுறதுனால அந்த அக்ரூவல் சிஸ்டம், மர்கன்டைல் சிஸ்டம் செக்ஷன் 145 பிரகாரம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் நம்ம புக்கில் வேணுங்கிறதுனால சேலரி பேயபிள், மீதி எக்ஸ்பென்சஸ் பேயபிள், ரெண்ட் பேயபிள் முதலியவனுக்கு மார்ச் 2025க்கு அப்கோர்ஸ் இது ஏப்ரல் 5 தேதியிலேருந்து 10 தேதியிலேருந்து செட்டில் பண்ணியிருந்தால் கூட ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரி போடுவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நம்ம குறிப்பாக டேக்ஸ் ஆடிட்டை பொறுத்தளவு மர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அடுத்து ஆடிட் ஃபீஸ் பேயபிள் 30,000 பார்த்தீங்கன்னா 30,000 இப்போ 50,000 பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து. நம்ம பேசுகிற வருஷத்துக்கு 24, 25 தான். பட் இந்த ஆடிட் ஃபீஸ் வந்து நம்ம நிர்ணயம் பண்ணுறது டேக்ஸ் ஆடிட் டைமில் தான், குறிப்பாக டேக்ஸ் ஆடிட் கேஸுக்கு. ஏன்னா எவ்வளோ வவுச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது, போன வருஷம் இருக்கிறத வச்சு ஒரு அனுமானம் பண்ணலான்னா கூட இந்த வருஷம் வேலை என்ன, அவர் அக்கௌண்டன்ட் போன வருஷம் என்ன எஃபிஷியன்சியாக இருந்தார், இந்த வருஷம் யார் இருக்கார், நம்ம டோட்டலாக தலைவலிக்கு மருந்து பார்க்கணுமா, டோட்டல் ஆப்ரேஷன் பண்ணணுமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆடிட் ஃபீஸ் பேயபிள் ப்ரொவிஷன் நம்ம போட முடியும். ஸோ ஆடிட் ஃபீஸ் பேயபிள் ப்ரொவிஷன் கடைசியாக போடுவதனால் இது டிடிஎஸ் 30,000க்கு மேலே இருக்கிறப்ப டிடிஎஸ்லேருந்து மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஆடிட் ஃபீஸ் பேயபிள் இப்போவே குவான்டிஃபை பண்ண முடிஞ்சால் குவான்டிஃபை பண்ணிடுங்க. இல்லை குவான்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த டிடிஎஸ் வந்து கரெக்டாக டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்னுக்குள்ளே கட்டியிருக்குமாங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி டிடிஎஸ் இதெல்லாம் நான் சொன்னது தான். டிடிஎஸ் வந்து 31 அக்டோபர், டேக்ஸ் ஆடிட்டுக்கு 31 அக்டோபர். இப்போது நான் டேக்ஸ் ஆடிட்டுக்கு 15 செப்டம்பர் மட்டும் இருக்குது. ஏன்னா 31 ஜூலை வந்து 15 செப்டம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால நமக்கு ரிட்டன் ஃபைலிங்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகலை. பட் நமக்கு இந்த 43B செக்ஷனில் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்னுக்குள்ளே நம்ம கட்டிடலாங்கிறதுனால 31 ஜூலை 15 செப்டம்பர் வந்து அடிஷ்னல் அனுகூலம் இது. ஸோ டிடிஎஸ் ஜிஎஸ்டி ஏதாவது இருந்தால் ஈவன் நான் டேக்ஸ் ஆடிட் கூட 15 செப்டம்பருக்குள்ளே ஏதாவது பார்த்து அனுசரித்து கட்டி முடிச்சுட்டா 48 டிஸ்அலவன்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஏப்ரல் 2025, மார்ச் 2025 கரண்ட் இயர். என்ன சார் நம்ம ஆடிட் மார்ச் தானே, இந்த வருஷம் வவுச்சரை பார்க்க சொல்கிறாருங்க. ஏப்ரல், மே 2 வவுச்சரை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸில் ரிலேட்டிங் டு மார்ச் ஏதாவது இருந்தால் ப்ரொவிஷன் என்ட்ரி போடலாம். ஏற்கனவே சொன்ன ஸ்டோரி தான். அக்ரூவல் சிஸ்டம், மர்கன்டைல் சிஸ்டத்தை பண்ணுறதுக்கு தான். 43 எம்எஸ்எம்இ பேமெண்ட். ஸோ அப்போ ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸை பொறுத்தளவு நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி பேயபிள் நம்மளோட லெஜர் அனாலிசிஸ் மூலிமா, வவுச்சிங் மூலிமா, ஆடிட் மூலிமா வரக்கூடியது. எக்ஸ்ட்ரா டிடிஎஸ், எக்ஸ்ட்ரா இஎஸ்ஐ, சேலரி எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா இல்லை, இது ப்ரொவிஷன் போடணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஹெட்டில் பார்க்குறப்போ இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கங்க. இந்த பிபிடியை சம்சுதீன் சார் மூலிமா ஷேர் பண்ணுறேன். இது ஒரு பிபிடி வச்சுக்கங்க. ஒவ்வொரு லெஜர் பண்ணும்போது இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு இந்த செக்லிஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லெஜர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், சீக்கிரமாக வேலை முடியும். ஆக்சுவலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய பிரதான ஐட்டம், அசட் சைடில் இருக்கக்கூடிய ஐட்டம் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஃபிக்ஸ்டு அசட்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்டுக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் டெப்ரிசியேஷன் தனி, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் தனி, ரெண்டுமே தனித்தனி என்றாலும் பெரும்பாலும் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் இல்லாத பேசுவோம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கேஷ் பர்ச்சேஸ் 10,000க்கு மேலே போனால் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. ஒரு அசட் வந்து அதனுடைய விலை 10,000க்கு மேலே இருக்குது, 10,000க்கு மேலே நம்ம கேஷாக கொடுத்து வாங்குறோம்னா அது அசட்டாக கருதப்பட்டாலும் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. ஸோ அப்போ இந்த வருஷம் அசட், அதாவது 24, 25ல் அசட் அடிஷனில் முதல்ல பேங்க் மூலிமா என்ன பண்ணார், கேஷ் மூலிமா என்ன பண்ணாருன்னு பிரிக்கணும். அது கேஷ் சம்மந்தப்பட்ட
கேஷ் சம்பந்தப்பட்ட அடிஷன்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெப்ரிசியேஷன் கிடைக்காது. அதே மாதிரி அடிஷன் பில்ஸ் இந்த வருஷம் குறிப்பாக ஏன்னா 31 1/4/2024 ஏற்கனவே ஓப்பனிங் பேலன்ஸ் கொண்டு வந்திருப்போம். இந்த வருஷம் அடிஷன் பில்ஸை வந்து நீங்கள் வவுச் பண்ணணும். ஒரு ஸ்டெப்பு அந்த அடிஷன் பில்லோட ரிஃப்ளெக்ஷன் 2Bல கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்தா அது தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அடிஷன் பில் ஒரு காரோ லேண்ட் அண்ட் மிஷனரியோ ஒன்று வாங்கியிருப்போம். அது வாங்கினது வந்து அந்த ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அடிஷன்ல இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்காம அதோட ரிஃப்ளெக்ஷன் 2Bல கரெக்டாக வந்திருக்கான்னா டபுள் செக் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அடிஷன் பில் வவுச் பண்ணுறது ஒரு ஸ்டெப். அந்த வவுச்சரோட அந்த ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அடிஷன் அந்த வவுச்சரோட ரிஃப்ளெக்ஷன் 2Bல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் பார்க்கும்போது குறிப்பாக இந்த கார் பண்ணும்போது காரோட விலையை மட்டும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடுவோம். ரோட் டேக்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டேக்ஸஸ் அண்ட் லைசன்ஸு, இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் ஹெட்டுக்கு போயிடும், அதோட ஃப்ரைட் வந்து ஃப்ரைட் அக்கௌண்ட்டில் போகும். எப்போ ஒரு அசட் புதுசாக வாங்குறோமோ, ஒரு உதாரணத்துக்கு கார் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக கார் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது சம்மந்தப்பட்ட ஆர்டிஓ ரோட் டேக்ஸு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்குறது அது சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ். அடுத்த வருஷம் இந்த காருக்கு உண்டான இன்சூரன்ஸை நீங்கள் ரெவென்யூ எழுதிக்கலாம். பட் கார் பர்ச்சேஸ் பண்ணுற சமயத்தில் பர்ச்சேஸ் அந்த லெஜர் எடுத்தால் கார் காஸ்ட் ஒன்று, அதுக்கு பண்ண ரோட் டேக்ஸ் ஒன்று, அதுக்கு பண்ண இன்சூரன்ஸ் ஒன்று, அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பேர்ஸ் வாங்குவோம். இப்போ ஒரு 2 வீலரே ஆக்டிவா ஹோண்டா வாங்கணும், சைடில் வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சீட் கவரு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா. ஏன்னா நார்மல் வாகனத்துக்கு தான் விலை, எக்ஸ்ட்ரா சில ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா நம்ம தனியாக கொடுத்து பார்க்கணும். இப்போ உதாரணமாக இந்த ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் கார் பர்ச்சேஸ் உதாரணத்தில் காரோட காஸ்ட்டு, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, அதர் ஸ்பேர்ஸ் நமக்கு வேணுங்கிறது, அட்லீஸ்ட் மீதி இதுக்கு வந்து ஃப்ரைட்டுங்கிறது வரும். ஏன்னா இப்போ மெஷினரியெல்லாம் வாங்கினா அதுக்கு உண்டான ஃப்ரைட் இருக்கும், அது கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ கார் உதாரணத்தில் ஃப்ரைட் வராது, ஏன்னா அங்கே போய் நம்ம டெலிவரி எடுத்துக்குவோம். ஸோ இந்த அம்சங்கள்லாம் அந்த லெஜரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்போ காருன்னு வந்தாவே பர்ச்சேஸ் காஸ்ட்டு, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு எல்லாமே அடிஷனுக்கு வரணும். இது ஒன்று. அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கேபிட்டலைசேஷன் பண்ணும்போது அந்த பில்டிங் கேபிட்டலைஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி பிரகாரம் 17(5) பிரகாரம் கேபிட்டலைஸ் பண்ணோம்னா அதுக்கு ஐடிசி கிடையாது. அப்போ அந்த லெஜர் போய் உள்ள காலம்னர் டைப்ல டேலியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டிக்கு இன்புட் கிரெடிட் இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் பண்ணும்போது குறிப்பாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கேபிட்டலைசேஷன் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து 17(5)ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுகிறது, அது பார்த்துக்குங்க. அதே மாதிரி லேண்ட் பர்ச்சேஸ் வாங்கும்போது ஃபிக்ஸ்டு அசெட்ஸில் லேண்டோட காஸ்ட் மட்டும் இல்லை, காஸ்ட் கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணிடுவோம். பெரும்பாலும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு, அந்த ஸ்டாம்ப்பு வெண்டர் கமிஷனு அந்த இதெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ண மறந்துடுறோம். ஸோ சில நேரத்தில் இது எங்காவது ரெவென்யூக்கு போயிடும், இல்லை இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சேஸ் பொதுவாக நம்ம கேஷில் கொடுக்கறதுனால இது விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ லேண்ட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அதோட ஸ்டாம்ப் டியூட்டி, அதோட ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் மேலே சொன்ன கார் உதாரணத்துக்கு தான். கார் வந்தால் ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, அதர் ஸ்பேர்ஸ் வந்து ஆகணும். அது மாதிரி லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது லேண்ட் பர்ச்சேஸோட காஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், மீதி ஏதாவது அந்த ஸ்டாம்ப் வெண்டருக்கு பார்த்து அனுசரித்து கொடுத்துருந்தாருன்னா அது வரணும். இன்னும் ஏதாவது அஃபிஷியலாக கமிஷன் கொடுத்துருந்தாருன்னா அதுவும் வரணும். ஸோ அப்போ லேண்ட் பர்ச்சேஸ் எடுக்கும்போது லேண்டோட என்ட்ரி மட்டும் ஒரு என்ட்ரி இருந்தால் பத்தாது. பெரும்பாலும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அதர் சார்ஜஸ் நிறைய லெஜரில் மிஸ் ஆகுது. ஏன்னா இது பெரும்பாலும் கேஷில் பண்ணுறதுனால அந்த இன்ஃபர்மேஷன் அதில் ரெக்கார்ட் ஆகாமையே போயிடுது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கடைசி பேஜில் போனீங்கன்னா மார்க்கெட் இன்றைய ஸ்டாம்ப் டியூட்டி மதிப்பு, மார்க்கெட் மதிப்புன்னு இருப்பாங்க. ஸோ நம்மளோட பர்ச்சேஸ் வேல்யூவும் கடைசி பேஜில் சொல்லியிருக்கிற மார்க்கெட் வேல்யூ ரெண்டு சமமாக இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற லேண்ட் வேல்யூ அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ண வேல்யூ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி. பட் இருந்தாலும் நம்ம கடைசியில் இருக்கிற கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூவும் நம்ம வாங்கியிருக்கிற பர்ச்சேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வாங்கியிருக்கிற வேல்யூ கைட்லைன் வேல்யூ விட மிக கம்மியாக இருக்கிறப்போ அந்த டிஃபரன்ஸ் வந்து டீம்டு கிஃப்டாக செக்ஷன் 56ல டேக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ லேண்ட் பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் வந்தோடனே நம்மளுடைய கவனம் லேண்ட் பர்ச்சேஸில் என்ன வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படியே டக்குன்னு கடைசி பேஜுக்கு போய் அந்த வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு இதுக்கு ஒத்து போகுதா, அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா, அந்த டிஃப்ரென்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறதுல மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த காரில் வந்து
வேற ஏதாவது ஃபிக்ஸ்டு அசெட்ஸில் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணோம்னா ஐடிசி கிடைக்காது. அதனால கார் வந்து பிளாக்டு கிரெடிட்டாக இருக்கு, அந்த ஜிஎஸ்டி அதுலேயே கேபிட்டலைஸ் பண்ணால் பரவாயில்ல. மீதி சில அசட்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி சேர்த்து அசட் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டோம்னா எப்போ அசட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறோமோ ஐடிசி வந்து செக்ஷன் 16 பிரகாரம் தரப்படாது. ஏன்னா அங்கே டெப்ரிசியேஷனும் வாங்கிட்டு இங்கே ஐடிசி 2 பெனிஃபிட் வாங்க முடியாது. ஸோ ஃபிக்ஸ்டு அசஸ் ரெஜிஸ்டர்ட் பார்த்துங்க ஓப்பனிங். ஸோ ஃபிக்ஸ்டு அசஸை பொறுத்தளவு பாயிண்ட் நம்பர் 1, 10,000க்கு மேலே கேஷ் பர்ச்சேஸ் இருந்தால் டெப்ரிசியேஷன் கிடைக்காது. ஃபிக்ஸ்டு அசஸ் அடிஷன்ஸ் பில்ஸை பாருங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் 2Bல கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் மற்றதெல்லாம் பார்த்துங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கேபிட்டலைசேஷன் பண்ணும்போது அது உள்ள பூந்து ஏற்றி அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது தப்பு தவறுமா ஜிஎஸ்டி எடுத்து வச்சிருந்தா அதை ரிவர்ஸ் பண்ண பாருங்க. அதே மாதிரி லேண்ட் பர்ச்சேஸில் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணியிருக்கமான்னு பாருங்க. அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, பர்ச்சேஸ் காஸ்ட் ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து கிஃப்டாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான சூழ்நிலையில் பர்ச்சேஸ் காஸ்ட்டும் கைடன் வேல்யூ சமமாக தான் இருக்கும். பட் நம்ம எதுக்கும் செக் பண்ணுவோம். ஏதாவது காரை தவிர இதர அசட்டுகளுக்கு ஜிஎஸ்டி வேல்யூக்கும் சேர்த்து காஸ்ட்டாக டெபிட் பண்ணி அதுக்கு டெப்ரிசியேஷன் பண்ணோம்னா நாளைக்கே அதுக்கு ஐடிசி கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு அசட்ஸை பார்க்க வேண்டிய ஒன்று. அடுத்தது ஷார்ட் டைம் லோன், லாங் டைம் லோன். இது ஷார்ட் டைம் லாங் டைம்ங்கிறது வந்து பேங்கர்ஸ் முக்கியம். ஏன்னா ஷார்ட் டைம் லோனுன்னா கரண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும். லாங் டைம் லோன் வந்து கரண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ இது டெக்னிக்கலாக இருக்கிற பாயிண்ட்டு. பட் நம்ம இங்கே டிஸ்கஷனுக்கு வந்து லாங் டைம் லோனுங்கிறது இபி டெபாசிட், டெலிஃபோன் டெபாசிட், சேல்ஸ் டேக்ஸ் டெபாசிட், அப்கோர்ஸ் இப்போ ஜிஎஸ்டியில் இல்லை, பழைய டெபாசிட் தொங்கிட்டு இருக்கலாம். டீலர்ஷிப் டெபாசிட் 12 மாதத்துக்கு மேலே போனால் லாங் டைம் என்று நம்ம சொல்லலாம். ஸோ லாங் டேர்ம் இது ரெண்டுமே டெபாசிட், லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டுமே லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அசட் கேட்டகரியில் வரும்னு சொன்னால் கூட பேங்கர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு வேற தான். ஏன்னா ஷார்ட் டைம் அட்வான்ஸ் இஸ் கன்சிடர்ட் as a current asset. It will increase the current ratio, it will increase the banking power, it will increase the capacity of the business to borrow the more money. இது ஒரு லாஜிக். பட் இதில் லாங் டேர்ம் அட்வான்ஸுங்கிறது பெரும்பாலும் இபி டெபாசிட், டெலிஃபோன் டெபாசிட் இதெல்லாம் வரும். 12 மாதத்துக்கு மேலே போகிறது இருக்குன்னுன்றா கூட இந்த அம்சங்கள்லாம் லாங் டைம்லையும், ஸ்டாஃப் அட்வான்ஸ், டெம்பரவரி எக்ஸ்பென்சஸ், ஒரு வருஷத்துக்குள்ள ஸ்கொயர் ஆகக்கூடிய அட்வான்சஸ் எல்லாமே ஷார்ட் டைமில் குரூப் பண்ணலாம். அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பாருங்க. குறிப்பாக இபி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இபி டெபாசிட் நிறைய இருக்கும். டன்ஸ் அண்ட் டன்ஸ் இபி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இபி டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரிசிப்ட் அந்த டிடிஎஸ் 26Xல அவ்வளோ சீக்கிரம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட்டாவது வாங்க சொல்லுங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இந்த வருஷத்துக்கு இருக்குது, இவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்கோன்ட்டு. அட்லீஸ்ட் அந்த டிடிஎஸ் 26Asல ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா கூட அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி ஈவன் 26Asல பண்ணால் கூட நம்ம கிளைம் பண்ணலாம். குறிப்பாக மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிறப்போ இபி டெபாசிட் நிறையா இருக்கிறப்ப அதுக்கு அக்ரூவல் நம்ம போட மிஸ் பண்ணுறோம். அந்த அக்ரூவல் மட்டும் இல்லை, அது சம்மந்தப்பட்ட டிடிஎஸும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறோம். சில நேரத்தில் வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் டைம் தாண்டி 26Asல ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப நம்மளால் ப்ராக்டிக்கலாக ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் முக்கியம். இபி டெபாசிட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மிக மிக முக்கியம். அந்த இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அதை அக்கௌண்ட் பண்ணுவோம். டிடிஎஸ் வந்து நமக்கு 26Asல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஆகலை, அது பின்னால் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். நம்மகிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பேலன்ஸ் ஷீட், சன்ட்ரி டெட்டார், கிரெடிட்டாருக்கு சொன்ன அதே தான். சன்ட்ரி டெட்டாஸ் பேலன்ஸ் வந்து பில் டு பில் மேட்ச் ஆகணும். இதில் சன்ட்ரி டெட்டாஸும் 90 நாளைக்கு மேலே இருந்தால் பேங்க்கார் என்ன கேட்பான்னா, நீ கொடுக்குற ஆளுக்கும் கொடுக்கறது இல்லை, நீ வாங்குற ஆளுக்கும் 90 நாளைக்கு மேலே விட்டு வச்சிருக்கிற, ஏப்பா எங்கிட்ட வச்சுட்டு நீ பேட்ச் பண்ணுறியான்னு கேட்பான். ஸோ அதனால் சன்ட்ரி டெட்டார்ஸும் 90 டேஸ்க்கு மேலே இருக்கிறது. குறிப்பாக எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இது பெரும்பாலும் குறைஞ்சிருக்கும். இருந்தால் கூட சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து நமக்கு மேஜர் சன்ட்ரி டெட்டார்ஸோட கன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அவர் சன்ட்ரி நம்ம சேல் பண்ணுவோம், அவங்ககிட்ட இருந்து மேஜர் டெட்டார்ஸ் ஏற்கனவே இந்த சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு சொன்ன ஃபார்முலா தான். நான் கன்ஃபர்மேஷன் இருந்தால் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் நம்ம சொல்லுவோம். ஸோ 206C1H சேலுக்கு 1/4/2025 ஒமிட் பண்ணுறாங்க. பட் நம்ம பார்க்குற 31/3/25 ஸ்டில் அப்ளிகபிள் தான். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு சொன்ன அதே நடைமுறை தான். பட் இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, சன்ட்ரி டெட்டார்ஸுக்கு நம்ம அவர் டிலேயாக கொடுத்துருக்காருன்னு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி வரும். ஏன்னா இட் இஸ் ரிலேட்டிங் டு தி பிரைமரி சப்ளை.
ஒரு சப்ளை பண்ணுறோம், ஒரு ஏதோ ஒன்று வாங்குறோன்னு, ஒரு பேப்பரே 100 ரூபாய்க்கு விற்கிறோன்னு வைங்க. அவர் வந்து ஒரு 30 நாளைக்குள்ள 2 மாசத்துக்குள்ள கொடுக்கணும், கொடுக்கல. அந்த 100 ரூபாய்க்கு அது கொடுக்காதனால அதுக்கு ஒரு 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வாங்குறோம்னா, இந்த 100 ரூபாய்க்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி ஆல்ரெடி இன்வாய்ஸ்ல நம்ம ரைஸ் பண்ணியிருப்போம். இந்த 2 ரூபாய்க்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டியிருக்க மாட்டோம். ஸோ அப்போ சன்ட்ரி டெட்டார் நீங்க அனலைஸ் பண்ணும்போது, சன்ட்ரி டெட்டார்ட்ட இருந்து ஏதாவது பணம் தள்ளி கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வாங்கியிருந்தா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். இதை மிக மிக முக்கிய பாயிண்ட். இதை நம்ம எல்லாரும் மிஸ் பண்றோம். அப்கோர்ஸ் 990 கரெக்ட் பண்ணிக்கலாம் என்றாலும் கூட, இந்த லெஜர் அனாலிசிஸ்ல சன்ட்ரி டெட்டார்ஸ்ல இருந்து டிலே பேமெண்ட்டுக்காக இன்ட்ரெஸ்ட் வாங்கும்போது அவருக்கு என்ன சப்ளை பண்றோமோ அது பிரைமரி சப்ளையா பண்ணிட்டு இது அடிஷனல் சப்ளையா இது ஜிஎஸ்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை பாருங்க. மற்றது கன்ஃபர்மேஷன் மேஜர் டெட்டாஸ் பண்றது, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுக்கு அவர் டிடிஎஸ் பிடிச்சிருந்தா நம்ம 26Aஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது இது வழக்கமான இதுதான். 206C 1H 14/2025 இருந்து ரிமூவ் பண்ணப்படுகிறது. அப்கோர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய 24-25 ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த 206C 1H அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் இந்தியாவை பொறுத்தளவு எவ்வளோ வேணால் ஒருத்தர் கேஷ் பேலன்ஸ் வச்சுக்கலாம். பட் அதுக்கு ரீசன் சொன்னால் போதும், அதுக்கு சோர்ஸ் சொன்னால் போதும். இந்தியாவில் சில வெளிநாடுகளில் வந்து கேஷ் பேலன்ஸ் இவ்வளோ தான் கையில் வச்சுக்கணுங்கிற ஒரு நடைமுறை இருக்குது, லிமிட் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்தளவு அந்த மாதிரி இல்லை. குறிப்பாக ஜென்ரலாக ரொம்ப வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. பட் ரொம்ப வச்சுருந்தாலும் அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்? ஏதோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சுருந்தா எனக்கு வயசாகி போச்சு, டாக்டருக்கு போனோம், ஏதோ ஒன்று சொல்லலாம். பட் இன்னைக்கு ஜிபே, டெபிட் கார்டு இந்த மாதிரி டெக்னாலஜி பேமெண்ட்டோடைய கேட்வேவே நிறைய இருக்கக்கூடிய பண்ணத்தில் கேஷ் பேலன்ஸ் லீகலா எவ்வளவு வச்சுக்கலாங்கிற ஒரு நிர்ணயம் இல்லை என்றா கூட அதிகமாக வச்சுக்கிறது பிரச்சனை. அதே மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேயும் வச்சுட்டு கேஷ் பேலன்ஸு நெகட்டிவ்ல போகிறதும் தப்பு, 15 லட்சம் 20 லட்சம் வச்சுக்கிறதும். சரி சார், இப்படி எல்லாம் சொல்றீங்க, நாங்கள் எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் வச்சுக்கிறதுனா ஒரு 15 நாள் செலவுக்கு கேஷ் பேலன்ஸ் வச்சுக்கலாம். இன்னைக்கு பிரதானமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஜிபே வந்துருச்சு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதர் லிங்க்கு, அதர் பேமெண்ட் கேட்வே இருக்கிற பட்சத்தில் கேஷ் பேலன்ஸ் அதிகமாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் குறிப்பாக பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒரு நார்மல், 10 லட்சம் 15 லட்சம் கேஷ் பேலன்ஸ் காமிச்சிங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பார்த்து அது என்ன பண்ணணுங்கிறத பண்ணுங்க. பேங்கை பொறுத்தளவு ரெக்கன்சிலேஷன், அதே மாதிரி பேங்கர்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குங்க. ஏற்கனவே சொன்ன இபி தான். பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா அட்லீஸ்ட் அந்த டிடிஎஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ இல்லையோ அதை நம்ம பார்த்துட்டு பண்ணிட்டு போகலாம். பின்னால் 26Aஸ்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட பேஸ்ட் ஆன் த சர்டிஃபிகேட் நம்ம பண்ணிட்டோம், அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணலான்னு நம்ம சொல்லலாம். இல்லை சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா, ஏப்பா இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன், நீ ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்க, நீ பண்ணு, எனக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து இந்த பிரச்சனை வருதுங்கிறத நம்ம அட்லீஸ்ட் பேங்கர்ஸ் கிட்டையாவது கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேங்கர்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் விவகாரத்தை பொறுத்தளவு 31 மார்ச் 2025க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்குறது, டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு டிடிஎஸ்ங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பரிவர்த்தனை பண்ணுறேன். கேஷ் பேலன்ஸ் ரொம்ப இருக்கிறப்ப டேக்ஸ் ஆடிட் கேஸில் கேஷ் சர்டிஃபிகேட் வாங்குறது. கேஷ் பேலன்ஸ் லிமிட் எவ்வளோ வச்சிருக்கலாம்னா, கேஷ் எக்ஸ்பென்சஸ் வீக்லி, சில நேரத்தில் வேஜஸ் எல்லாம் கேஷாக கொடுக்குற மாதிரி இருக்கும் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், அதை பொறுத்து நிர்ணயம் பண்ணுவது நல்லது. ஸோ அப்போ கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸை பொறுத்தளவு பாயிண்ட் நம்பர் 1, கேஷ் பேலன்ஸ் வந்து ஏற்கனவே சுகர் சொன்ன புராணம் தான். அதிகமாக இல்லாமல் கம்மியாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. பேங்கை பொறுத்தளவு பேங்க் ரெக்கன்சிலேஷன், கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட், குறிப்பாக பேங்கர்கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எஃப்டியாக இருக்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அவர் டிடிஎஸ் சேர்த்து கொடுக்கணும். அந்த டிடிஎஸ் 26Aஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். 26Aஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆனாலும் ஆகாட்டி நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸை கிளைம் பண்ணிட்டு போகலாம். பின்னால் பேங்கர்ஸ் வந்து இது நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, எங்கள் 26Aஸ்ல வரலங்கிறது கேட்கறதுக்காக முடியும். ஸோ ரொம்ப கேஷ் பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் டேக்ஸ் ஆடிட் கேஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து கேஷ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் வாங்குவது மிக மிக நல்லது. இது கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸுக்கு. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டச் பண்ணுறேன். இதில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லாஸ்ட் இயர் ஃபிகர் தான். பர்ச்சேஸ் வந்து 2B ரிஃப்ளெக்ஷன் டிஏஎஸ் பார்க்கணும். சேல்ஸ் வந்து GSTR 1 2B 26As. க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூஷன் மிக மிக முக்கியம். இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்தில் பொறுத்தளவு அதனுடைய குவான்டிட்டி கவலை இல்லை. குவான்டிட்டி என்ன இருந்தது, வேல்யூஷன் என்ன இருந்தது, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தடும் ஆவரேஜ் காஸ்ட்டும் இன்கம் கம்ப்யூட்டேஷன் டிஸ்க்ளோசர் ஸ்டாண்டர்டில் பரிந்துரைக்கப்படுகிறது. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் என்ன வந்திருக்கு என்ன போயிருக்குங்கிறத விட இன்கம் டேக்ஸ்ல மிக மிக பிரதானமான முக்கியத்துவம் வேல்யூஷனுக்கு கொடுத்துருக்கு. அப்போ மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனை பொறுத்தளவு
ட்ரேடிங் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை ஈவன் 3CD கூட அதனுடைய முக்கிய ஐட்டமான ரா மெட்டீரியல் அண்டு கொடுத்தா போதும். வேல்யூவேஷன் மிக மிக முக்கியம். ஸ்டாக் வேல்யூவேஷன் அதே மாதிரி ஆடிட்டர் 3CD கொடுக்குறப்போ ஸ்டாக் வேல்யூ ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் மேட் அவைலபிள் டு அஸ்ன்னு போடாம டு ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்னு போடணும். ஏன்னா இந்த க்ளோசிங் ஸ்டாக்ல பெரிய பிரச்சனை வந்தது. க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஃபார்ம் 3CD ஆடிட் ரிப்போர்ட்ல ஸ்டாக் ரெக்கார்ட் ஆர் நாட் அவைலபிள் டு அஸ்ன்னு சொல்றது ஒரு சம்பிரதாயமா இருக்கு. ஏன்னா ஸ்டாக் ரெக்கார்ட் பெரும்பாலும் ஈவன் செக்ஷன் 35 ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட் ஸ்டாக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இதோட சகோதர ஆக்ட் சொல்லியிருந்தா கூட ஸ்டாக் ரெக்கார்ட் பெரும்பாலான சூழ்நிலையில் இல்லை. ஸோ நான் இங்கே சொல்கிற பாயிண்ட் க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருந்தது, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கும், அந்த வேல்யூவேஷனோட பர்ச்சேஸ் பில் சோர்ஸ் என்னங்கிற அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இன்னொன்று 3CD வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் டு அஸ்னா பின்னால் டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸோ ஜிஎஸ்டி வர்றப்போ உங்கள் ஆடிட்லேயே ஸ்டாக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டாருங்கிறதுனால பட் ஸ்டாக் ரெக்கார்ட் நாட் அவைலபிள் டு அஸ் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்டுங்கிற ஒரு சஃபிக்ஸை போட சொல்லுங்கள். அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி ஸ்டாக் ரெக்கார்ட் 3CD குவாலிஃபிகேஷன் பின்னால் வரக்கூடிய இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்ஷனோ சர்ச்சோ இல்லை ஹியரிங்கோ எதையும் பெருமளவு பாதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் மிக மிக முக்கியம். அதனுடைய குவாலிஃபிகேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் குறிப்பாக டேக்ஸ் ஆடிட் கேஸில் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். ஸ்டாக் ரெக்கார்டு எடுத்து அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் ஆடிட்டுங்கிறத ஆட் பண்ணுறது சஜஸ்டிவாக சொல்கிறேன். இதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஃப்ரைட் ஆர்சிஎம் முதல்ல இந்த 750 ரூபா 500 ரூபா பஜனையெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் கட்டணும் ஆர்சிஎம், அது பார்த்துக்குங்க. வேஜஸ் சிஎஸ்ஐபிஎஃப் ப்ரொடக்ஷன் ப்ரொவிஷன் போட்டுருங்க. லேபர் சார்ஜஸ் டிடிஎஸ். ஸோ இது ப்ராஃபிட். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை ரெண்ட்டு, ப்ரொஃபஷனல், அட்வர்டைஸ்மெண்ட், கவர்மெண்ட் சர்வீஸ், டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, இதுக்கு எல்லாமே ஆர்சிஎம் வரும். ஸோ பிஎன்எல் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்பவே அதுக்கு ப்ரொவிஷன் என்ட்ரி மற்ற இத்தியாதிய சம்பிரதாயமான இன்கம் டேக்ஸ் சம்பிரதாயங்களை பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி சம்பிரதாயங்களும் சைட் பை சைட் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணுறப்போ கரஸ்பாண்டிங்காக ஜிஎஸ்டி ரிட்டர்னில் நம்ம ஆர்சிஎம் கட்டியிருக்காங்கிற கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து இது வந்திருக்கு, இது போயிருக்கு, இது இருக்குது, இது உள்ளே இருக்குது, இது வெளியே இருக்குங்கிறத விட இந்த எக்ஸ்பென்சஸில் நீங்கள் கடந்து செல்லும்போது அதற்குண்டான ஜிஎஸ்டி எஃபெக்ட் நம்ம ரிட்டர்னில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோமா இல்லை இப்போ கட்டணமாங்கிறத பார்க்கணும். ரெண்ட்டுக்கு ஆர்சிஎம் இருக்குது, ப்ரொஃபஷனல் சார்ஜஸில் அட்வொகேட்டுக்கு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதை லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு அந்தந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை இன்கம் டேக்ஸுக்கு கடந்து செல்லும்போது ஜிஎஸ்டியும் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்துருங்க. அதுக்குண்டான ஆர்சிஎம் கரெக்டாக கட்டியிருக்குமான்னு பாருங்கள். கட்டலைன்னா இப்போ கூட நீங்கள் கட்டிக்கலாம். லெஜர் அனாலிசிஸில் ஆர்சிஎம் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் மிக பிரதான பாயிண்ட் இருக்கிறது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது பேங்க் ரேஷியோ. இது பெரிய டாபிக். பட் பெரும்பாலும் இதை சாட் ஜிபிடியில் போட்டு நீங்கள் பார்த்துங்க. கரண்ட் ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, இதெல்லாம் பேங்க்கில் பிரதானமாக பார்க்குறாங்க. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ரீசனபிள் இன்க்ரீஸ் இருக்கணும். மெகா இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. போன வருஷம் மிட் பட்ஜெட் படம் மாதிரி, இந்த வருஷம் சங்கர் படம் மாதிரி, இல்லை இந்த வருஷம் சன் பிக்சர் படம் மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் நெட் ப்ராஃபிட் அதுக்கு இருக்கலாம். பட் அதுக்கு உண்டான காரணங்கள் மிக வலுவாக இருக்கணும். நெட் ப்ராஃபிட் ரேஷியோவும் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவும் பிஸ்னஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஆர்டரில் பெரிய சேஞ்ச் இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அது மிதமாக ஒரு ரீசனபிள் க்ரோத் இருக்கணுமே ஒழிய திடீர்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது பாருங்க, ஒரு பேங்கோட சிசி லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 லட்ச ரூபா லிமிட் வாங்கியிருந்தாருன்னா அவரோட டேர்ன் ஓவர் 50 லட்சம் இருந்தால்தான் அடுத்த வருஷம் அது ரெனிவல் பண்ணும்போது அந்த 10 லட்ச ரூபா சஸ்டெயின் பண்ணுவாங்க. குறிப்பாக சில பேங்கர்ஸ் 40 லட்சம் இருந்தால் கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறாங்க. பட் நம்ம என்ன சிசி லிமிட் வாங்கியிருக்கோமோ அதை விட 5 மடங்கு டேர்ன் ஓவர் இருந்தால் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். அதை ரெனிவல் பண்ணுறக்கும் சரி, பிற்காலத்தில் அதை இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் சரி. சப்போஸ் 5 மடங்கு டேர்ன் ஓவர் பண்ணாமல், உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா சிசி இருந்ததுன்னா நம்ம ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டோட்டல் டேர்ன் ஓவர், சேல்ஸ் டேர்ன் ஓவர் 5 மடங்கு இருக்குது நல்லது. 4லேருந்து 5 மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பேசி பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதை பார்த்துங்க. அதே மாதிரி சிசி லிமிட் 10 லட்சம் இருந்தால் 12.5 லட்சம் ஸ்டாக் இருக்கணும். ஸோ சிசி லிமிட் உதாரணத்துக்கு பாயிண்ட் நம்பர் 1, 10 லட்சம் இருக்குன்னா 50 லட்சம் டேர்ன் ஓவர் இருக்கான்னு பாருங்கள். 40 லட்சம் இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப கம்மியாக இருந்தால் அது பின்னால் அது வருது இது வருதுன்னு சொல்லி கொஞ்சம் இழுக்க வேண்டியது இருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி சிசி லிமிட் 10 லட்சம் இருந்தால் ஸ்டாக் 12.5 லட்சம் இருக்குது. இது நான் சொல்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்கு தான்.
ஸோ இதை பேங்கர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துங்க. மீதி ரேஷியோஸ் எல்லாமே இந்த மாதிரி முக்கியமாக 8 ரேஷியோஸ் இருக்குது. இதை பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ் பண்ணுறப்போ இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி ஃபைனலைஸ் பண்ணி ஆன்லைனில் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ரேஷியோவெல்லாம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி கண்ணோட்டத்தில் ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோன்னு சொன்னால் கூட இந்த ரேஷியோ அனாலிசிஸ் சரியா இல்லைன்னா எதிர்கால பாரோயிங் பவரை நிதி நிலையை பாதிக்கும். அதனால் பேங்கர் என்னைக்கு நம்ம பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் பண்ணுறோமோ இன்கம் டேக்ஸ்க்கு முக்கியத்துவம், ஜிஎஸ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, பேங்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பர்டிகுலர் ரேஷியோவுக்கும் மிக மிக முக்கியம் அளிக்க வேண்டும். அது நம்ம டேலிலேயே அந்த ரேஷியோ அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. பட் அது பெரும்பாலும் நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. பட் அதை பார்க்கறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் இந்த 24-25 ஒரு பிகினிங் கொடுத்தா கூட ஃபியூச்சரில் அட்லீஸ்ட் பேங்கரை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்ப அதனால் இந்த ரேஷியோவை நம்ம முற்றுமா நிராகரிக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த ரேஷியோவும் ஒரு டைமென்ஷன்ல நீங்க பார்த்துக்குங்க. சப்போஸ் நிறைய பேங்க் லோன் இருந்து அவருக்கு நெட் லாஸ் காமிச்சிங்கன்னா அடுத்த வருஷம் அவர் பேங்கர் கொண்டு போய் எப்படி லோன் வாங்குவார்? ஸோ அதே மாதிரி பேங்க் லோன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு போகிறாரு. டேர்ன் ஓவரு, ப்ராஃபிட்டு எதுவுமே சரியா இல்லை, ரேஷியோஸ் எதுவும் சரியா இல்லைன்னா பேங்கர்ஸில் ஒரு 5% 10% முன்ன பின்ன இருந்தால் பேசலாம். எல்லாத்தையுமே எப்படி நம்ம பேச முடியும்? ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது டிடிஎஸ் ப்ரொவிஷன் வர்றேன். நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் ப்ரொவிஷனில் இது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் கீழே. நெக்ஸ்ட் இதில் வந்து நான் எல்லா ப்ரொவிஷனும் லிஸ்ட் பண்ணாலும் சில குறிப்பாக 194A ஐ ரெண்ட்டு 1/4/2025 50,000 பர் மந்த் கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது 25-26க்கு தான். பட் நம்ம இப்போ பார்க்குற வருஷத்துக்கு 2,40,000 20,000 பர் மந்த் தான் இருக்குது. 1/4/2025 50,000 இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்ட்டை பொறுத்தளவு 2% ஃபார் மிஷினரி, 10% ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங்னு அந்த செக்ஷனே பிரிவினை பண்ணுது. இந்த ரெண்ட் இருந்தால் 2% பிடிச்சா போதும், இந்த ரெண்ட் இருந்தால் 10% பிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2,40,000 பர் இயர். நம்ம இப்போ ஆடிட் பார்க்க வேண்டிய வருஷத்துக்கு 2,40,000 பர் இயர் தான். இந்த 2% 10% தான். அஃப்கோர்ஸ் 1/4/2025 50,000 பர் மந்த் வருது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இதே ரெண்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர், அதாவது 31/3/24 இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேலே போனால் டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள். அதாவது 24-25க்கு இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு போகும்போது ப்ரீவியஸ் இயர் டேக்ஸ் ஆடிட் பண்ணால் தான் டிடிஎஸ்ன்னு இருந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னால். இப்போ ப்ரீவியஸ் இயர் டேர்ன் ஓவர் 31/3/24 உடைய இண்டிவிஜுவல் ஹெச்எஃபோட டேர்ன் ஓவர் 1 கோடி கடந்துச்சுனாவே 24-25க்கு டிடிஎஸ் ப்ரொவிஷன் அப்ளிகபிள். ஸோ எந்த இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் போன வருஷத்தில் என்னப்பா டேர்ன் ஓவர் இருக்குங்கிறத ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துக்குங்க. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் லெஜர் அனாலிசிஸில் டிடிஎஸ் வருமா வராதா, வரலன்னா முன்ன பின்ன இருந்தாலும் இப்போ கட்ட முடியுமாங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ பேன் நம்பர் இல்லைன்னா 20%, 15G 15H தெரிஞ்சது. லோயர் ரேட் நில் ரேட்டுக்கு அப்ளிகபிள் பண்ணலாம். நான் ரீஃபண்டபிள் டெபாசிட், ஒரு டெபாசிட் கொடுக்குறோம், அது வந்து நமக்கு திரும்பியே வராதுன்னா அதுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸோ டிடிஎஸ் வந்து ரெண்ட் பிடிக்கிறப்ப ரெண்ட்டுக்கு அவர் ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறாருன்னா அதுக்கு சேர்த்து பிடிக்கணுமான்னா டிடிஎஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரெண்ட்டுக்கு தான். ஜிஎஸ்டி போர்ஷனுக்கு ரெண்ட்டுக்கு உண்டான ஜிஎஸ்டி போர்ஷனுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை. அதுக்கு உண்டான சர்க்குலர் இருக்குது. லீஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரேம் பண்ணுறப்போ பில்டிங் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு என்னென்ன ரெண்ட்டுன்னு நம்ம அக்ரிமெண்ட் தனித்தனியாக பிரிச்சுட்டா பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 2%, பில்டிங்க்கு 10% போட்டுடலாம். இல்லாட்டி எல்லாம் மொத்தமாக போட்டு உழப்பி விட்டோம்னா டோட்டலாக 10% பிடிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். ஸோ பெரிய பெரிய லீஸ் அக்ரிமெண்ட்டில், பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனில் குறிப்பாக வேறெவர் பாசிபிள் பில்டிங்கு தனியாக எவ்வளவு லீஸ் ரெண்ட்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு என்னென்ன டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்தந்த டிடிஎஸ் அமௌண்ட் பண்ணணும். ஸோ இதன் மூலிமா பெரிய ரெண்ட்டில் ஃபண்ட்ஸ் பிளாக் ஆகி ரீஃபண்ட் வாங்குறதோ அல்லது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி பார்த்துக்கலாங்கிறதோ குறையும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டிடிஎஸ் ஆன எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டிடிஎஸ் கிடையாது. ஏன்னா ரெண்டோட சேர்த்து சில இடத்துல எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எல்லாம் அவர் கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு, இல்லை அதில் இருக்கிற யாரோ லேண்ட்லார்டே கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக இருந்தால் வராது. அடுத்தது வந்து கோ ஓனர் பிலோ 50,000 ஒவ்வொருத்தருக்கு 2 ஓனர் இருந்து 2,40,000 கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 1,20,000 1,20,000 தான் டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதில் முக்கிய பாயிண்ட் என்னன்னா, ரெண்ட் கொடுக்கும்போது ரெண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இருந்தால் ரெண்ட்டுக்கு மட்டும் டிடிஎஸ் பிடிச்சா போதும், ஜிஎஸ்டிக்கு டிடிஎஸ் போர்ஷனுக்கு டிடிஎஸ் தேவையில்லை. பெரிய லீஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரேம் பண்ணும்போது பிளான்ட் அண்ட் மிஷினரி, பில்டிங்கு தனித்தனி அக்ரிமெண்ட்டு தனித்தனியாக டிஃபைன் பண்ணால் ரெண்டுமே டிடிஎஸ் ரேட் தனியாக இருக்கும். இதுதான் வந்து 194I சம்பந்தமான ஒரு இது. நெக்ஸ்ட்டு
ஸோ ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீஸ் 30,000லேருந்து 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ 194Jவை பொறுத்தளவு பெரும்பாலான பிரச்சனை என்னென்னா ஆடிட் ஃபீஸ் கொடுக்குறப்போ டோட்டல் பில்லாக ஆடிட் ஃபீஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸுக்கு கொடுத்துருந்தா ரெண்டுக்கு சேர்த்து தான் டிடிஎஸ் பிடிக்கணும். ஆடிட் ஃபீஸுக்கு தனியாகவும் எக்ஸ்பென்சஸ்க்கு தனியாகவும் கொடுத்தா அந்த எக்ஸ்பென்சஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் போர்ஷனுக்கு நம்ம டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ப்ரொஃபஷனல் சார்ஜஸில் எந்த ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் ஆடிட்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த ப்ரொஃபஷனல் ஆனாலும் அவங்களோட ப்ரொஃபஷனல் ஃபீஸ் தனியாகவும் அவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணுற லாட்ஜோ ட்ராவலிங்கோ மீதி இருக்கிற எக்ஸ்பென்சஸோ தனியாக அவங்க பில் பண்ணி தனித்தனியாக பில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்க்கு மட்டும் நம்ம டிடிஎஸ் பிடிச்சிக்கலாம். மீதி இருக்கிற ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்க்கு அவர் பில்லிங்கு லாட்ஜ்னா லாட்ஜ் பில்லு, ட்ராவல்னா ட்ராவல் பில்லு, சில எக்ஸ்பென்சஸ்க்கு சண்டே எக்ஸ்பென்சஸ்ன்னு போடலாம். ஸோ அந்த சப்போர்ட்டிங்கோட நம்ம டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் ப்ளஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்கும்போது தனித்தனியாக பில் இருந்தால் ரீஎம்பர்ஸ்மெண்ட் போர்ஷனுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஸோ இப்போ 194T எல்லாரும் இது மட்டும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், அதோட முடிச்சிடுறேன். 194E டிடக்ஷன் 194T இப்போ புதுசாக வந்திருக்கு 1/4/2025. அப்கோர்ஸ் நம்ம 24-25க்கு கவலை இல்லை என்றால் கூட இப்போ நடைமுறை கவலை அது. ஆக்சுவலாக 20,000க்கு மேலே போனால் டிடிஎஸ் பிடிக்கணுன்றிருக்கு 10% இருக்குது கீழே. ஸோ இது ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன்ங்கிறது ஒர்க்கிங் பார்ட்னருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எல்லா பார்ட்னருக்கும் கொடுக்கலாம். ரெம்யூனரேஷன் வந்து ஒர்க்கிங் பார்ட்னருக்கு தான் கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த பார்ட்னர் முதல் போட்டிருக்காரு அவருக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆத்தரைஸ்ட் பை த டீடு. இதில் சில டெக்னிக்கல் பாயிண்ட்டு, இது டைம் இல்லாதனால இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்க சில நுணுக்கமான பாயிண்ட்டுகளை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். அடுத்தது ஸோ ஒர்க்கிங் பார்ட்னர்னு யாருன்னா இங்கே 40EB டிஃபைன் பண்ணுது. அவர் ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது, அவர் வந்து ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்காருன்னா ராமச்சந்திரன்ங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் கொடுக்க முடியும். ராமச்சந்திரன் பிரைவேட் லிமிடெடுக்கு கொடுக்க முடியாது. அதாவது இதோட கண்ணோட்டம் வந்து இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வேணால் கொடுக்கலாம், ஆனால் ஒர்க்கிங் பார்ட்னர் ஷுட் பி இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும். ஸோ ராமச்சந்திரனுக்கு தான் கொடுக்க முடியுமே ஒழிய ராமச்சந்திரன் பிரைவேட் லிமிடெடுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் ஒர்க்கிங் பார்ட்னர்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸோ ஒர்க்கிங் பார்ட்னர் வந்து சில டெசிஷன் அடிப்படையில் இவங்கெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம், இவங்கெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்க முடியாதுங்கிற ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பிபிடி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு நாலேஜே இல்லவர் இருக்க முடியாது, அதே மாதிரி டெம்பரவரியாக பண்ணுறவர் இருக்க முடியாது, வந்து போகிறவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒர்க்கிங் பார்ட்னராக யார் யார் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு 3-4 ஃபார்முக்கு மேலே ஒருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்க முடியாது. 20 ஃபார்மில் ஒர்க்கிங் பார்ட்னராக போட்டால் அவர் இருக்கிற 24 மணி நேரத்தில் எங்கே உட்காந்துருப்பார். ஸோ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் மெடிக்கலாக ரொம்ப லாங் பீரியட் இருந்தால் அவர் ஒர்க்கிங் பார்ட்னராக பண்ணுறது அவ்வளோ உசிதம் இல்லை. ஒன்லி இண்டிவிஜுவல் ஏற்கனவே சொன்ன ராமச்சந்திரன் தான் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக முடியும். ராமச்சந்திரன் பிரைவேட் லிமிடெட் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக முடியாது. மைனர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகலாம், சேலரி கொடுக்கலாம். லேடி வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகலாம் ப்ரொவைடட் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நாலேஜ் அந்த மீதி டெக்னிக்கல் அண்ட் அகடமிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சும்மா நம்ம வந்து ஹோம் மேக்கரை வந்து நம்ம ஒர்க்கிங் பார்ட்னராக நம்ம போடுறது அவ்வளோ உசிதம் இல்லை. ஸோ அதனால் அவுட் ஸ்டேஷனில் கூட பார்ட்னர் இருக்கலாம். அவர் இப்போ தான் ஜூமு அந்த இதெல்லாம் இருக்குது இல்லை. இப்போ அவுட் ஸ்டேஷனில் நான் இருக்கேன், நான் செமினார் எடுக்கிறேன், லைக் தட். அந்த மாதிரி ஒர்க்கிங் பார்ட்னர் வந்து அவுட் ஸ்டேஷனில் இருக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில். ஸோ இதெல்லாம் ஒர்க்கிங் பார்ட்னர் யார் இருக்கலாம் யார் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்கனவே கேஸ் லா அடிப்படையின் பிரகாரம் ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பிபிடி நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து யார் இருக்க முடியும் யார் இருக்க முடியாதுங்கிறது இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்னர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15G 15H பாசிபிள். ஸோ டிடிஎஸ் இப்போ பார்ட்னருக்கு 25-26க்கு வந்து வேறு டிடிஎஸ் ப்ரொவிஷன் இல்லைன்னா டிடிஎஸ் நம்பர் வாங்கி வச்சுக்குங்க. நெக்ஸ்ட் ஸோ சேஞ்சஸ் இன்டூ 206C 1H வந்து 14லேருந்து பண்ணுது. எல்ஆர்எஸ் ஸ்கீம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது நமக்கு சம்மந்தம் இல்லை பேங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்று வந்து 1/4/2025லேருந்து 206AB இந்த ரிட்டன் ஒரு வருஷம் ஃபைல்னா டிடிஎஸ் பிடிக்கணுங்கிற ஒரு ஷரத்து 1/4/2025லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. 24-25ல் நம்ம மாட்டிட்டு தான் இருக்கோம். லைக் நெக்ஸ்ட் ஸோ 194A 194
இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது வந்து எப்பெல்லாம் 15G 15H கொடுக்க முடியும், எப்பெல்லாம் ரோய் ரேட்ல அப்ளிகபிள் பண்ண முடியும், எந்த செக்ஷன்ல பண்ண முடியும், எந்த அதாவது இதுல குறிப்பிட்ட செக்ஷன்ல மட்டும் பண்ணணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா 190 15G 15H பார்த்தீங்கன்னா செக்ஷன் 193 194A 194Iக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் பண்ண முடியும். ஆனா ப்ரொஃபஷனல் ஃபீஸுக்கு 15G 15H வாங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எதுக்குன்னு அந்த செக்ஷன்களை தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ லோ ரோட் சர்டிஃபிகேட்டை டிடிஎஸ்ல குறிப்பா இல்லாம பண்றக்கோ இல்ல ஒரு 15G வாங்குறக்கோ அனுசரிச்சு போறதுக்கோ இந்த சார்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. எந்த உள்ள எது வெளியில. அப்புறம் ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன் ஜாஸ்தி. ஆக்சுவலா இது 24 25க்கே அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா நான் ஃபினான்ஸ் பில்ல பார்த்த மட்டும் 25 26க்கு 24 25க்கு இந்த ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன் அதிகமாக ஆகும். நெக்ஸ்ட் அவ்வளவுதானா? ஓகே. ஸோ இது வந்து இத்துடன் நெக்ஸ்ட் இல்லையா சார்? ஓகே. ஸோ இது இவ்வளோதான். இது அதை தவிர இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் எல்ஐசினா எல்ஐசியோட நம்பரு அந்த ஜாதகம் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ எல்ஐசி பாலிசி, பேங்க் லோன் வாங்கினா பேங்க் லோன் என்ன நம்பரு, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்கள் கேட்குறாங்க. கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ மாறுதல்கள் எப்போதும் மாறிக்கொண்டு இருக்கும். மாறிக்கொண்டு இருந்தால்தான் ப்ரொஃபஷனலுக்கு வேல்யூ இருக்கும் என்பதை என்னுடைய இறுதி கருத்தாக சொல்லி இந்த வாய்ப்பினையும் என்னுடைய அறிவினையும் என்னுடைய சிறு அறிவினையும் வெளிப்படுத்த உதவிய சென்னை அசோசியேஷனுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா ஒரு P&L எப்படி ட்ராக் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்ல எப்படி ட்ராக் பண்ணணும், நிறைய விஷயம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கு நம்ம கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் டிடிஎஸ் வந்து கண்டிப்பா பிடிக்கணும். 10,000க்கு மேல கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணா டெப்ரிசியேஷன் கிடைக்காது. நிறைய பாயிண்ட் நிறைய சொல்லியிருக்கீங்க. இது ரெக்கார்டட் வெர்ஷனா கொடுத்து என் மெம்பருக்கு இன்னும் மோர் பெனிஃபிட்டா இருக்குன்றது தெரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் சார்.